அத்தியாயம் 1. அநேகமாக கணபதிராமை உங்களுக்கு தெரியும். சென்னை நகரத்தில் நூற்றுக்கணக்கில் கணபதிராம்கள் டெலிபோன் டைரக்டரிகளிலும் அதற்கு வெளியிலும் இருக்கலாம். ஆனால் பிரபலமான கணபதிராம் ஒருத்தர்தான். தொலைக்காட்சி செய்தியில் இலங்கை அகதிகளுக்காக 1,00,000 ரூபாய் உதவித்தொகையை தொழிலதிபர் கணபதிராம் முதல்வர் அவர்களிடம் கொடுத்தார் என்று வாசித்து இருக்கிறார்கள். முதல்வரும் நம் கணபதிராமும் கைகுலுக்கி புகைப்படக்காரருக்கும் வீடியோக்காரருக்கும் நேராய் திரும்பி சிரித்ததை பார்த்திருக்கலாம். மாநில அளவிலான கால்பந்து போட்டியை தொழிலதிபர் கணபதிராம் துவக்கி வைத்தார் என்று செய்தித்தாளில் படித்திருக்கலாம். நினைவுக்கு கொண்டு வர முடியாதவர்களுக்காக சில வரிகள் செலவழித்து அவரை விவரிப்பதில் தப்பில்லை. வழக்கமான 20% தள்ளுபடி தவிர தீபாவளி போன்ற நேரங்களில் மேற்கொண்டு தள்ளுபடி தரும் கோஆப்டெக்ஸில் 20 வேஷ்டி 20 சட்டைக்கான துணி வாங்கி தைத்து எப்போதும் வெள்ளை வெள்ளேர் கதர். காலையில் போடும் உடை மாலையில் கசங்கிவிடும், மாலையில் வேறு மாற்றி விடுவார். பாக்கெட்டில் எப்போதும் 2 பேனாக்கள். என்னவோ பப்ளிக் பரீட்சை எழுத செல்லும் மாணவனைப் போல. தலையில் அங்கங்கே ஓடும் வெள்ளி முடிகளை டை அடித்து மறைக்கச் சொல்லி யாமினி 1000 முறை சொல்லியும் நடக்கவில்லை. யாமினியை பற்றி அப்புறம். நெற்றியில் சந்தனக்கோடும் குங்குமமும் இல்லாமல் அவரை பார்த்திருப்பது யாமினி மட்டுமே. பாரதியாருக்கு வாரிசு போல அப்படி ஒரு மீசை. ஐயனார் சாமி போல இருக்கிறது, ட்ரிம் செய்யுங்களேன் என்று யாமினி சொல்லி சொல்லி அழுத்து போய்விட்டாள். கணபதிராம் அந்த கால SLC. டெலிபோனில் டெல்லி அரசாங்க அதிகாரிகளுடன் சரிக்கு சரியாய் ஆங்கிலம் பேசுவார். கணபதிராமே ஒரு சுயசரிதை மாதிரியான கட்டுரை தொடரில் தான் சென்னைக்கு திருட்டு ரயிலில் வந்ததை சொல்லி இருக்கிறார். பிரபலமான பிறகு கடந்த கால அழுக்கு மூட்டைகளை கற்பனை கலக்காமல் அவிழ்த்து விடுவது இப்போதுதான் ஃபேஷன் ஆயிற்றே. தவணை முறையில் சைக்கிள், ரேடியோ, நாற்காலி, பீரோ என்று கொடுக்கிற சிறிய கடையாக துவங்கி கணபதிராம் அண்ட் கம்பெனி என்று 6 மாடி கட்டிடமாக அது வளரும் என்றோ பெரிய நகரங்களில் எல்லாம் அது குட்டி போடும் என்றோ அவரே நினைத்திருக்க மாட்டார். போன வருடம் உடம்பில் கொலஸ்ட்ரால் அதிகமாகி இரத்த அழுத்தம், டென்ஷன் என்று எகிரி முதல் ஹார்ட் அட்டாக் வரும் வரைக்கும் கடற்கரையில் காலையில் யாமினியை சாட்சி வைத்து கொண்டு ஓடுவதும் மாலையில் பங்களா தோட்டத்தில் அமைத்த கோர்ட்டில் டென்னிஸ் விளையாடுவதுமாய் இருந்தார். டாக்டர் RK மேனன் தன் ஷெல் ஃப்ரேம் இட்ட கண்ணாடியை கழற்றி கையில் வைத்துக்கொண்டு கடுமையாக எச்சரித்த பிறகுதான் அதையெல்லாம் விட்டு கண்டதையும் சாப்பிடுவதையும் விட்டார். யாமினிக்கு தெரிந்து 5, தெரியாமல் 5 என்று தினம் ஒரே ஒரு பாக்கெட் சிகரெட் மட்டும்தான் 3 பாக்கெட்டுகளில் இருந்து இறங்கி வந்திருக்கிறார். இதுவரை 6 முறை குறுக்கிட்டு விட்ட யாமினியை பார்க்காமல் எண்ணி பார்க்க வேண்டாம், சரியாயிருக்கும். மேலே கதை நகர்த்துவது அடுக்காது. யாமினியும் கணபதிராமும் இணையாக பார்ட்டிகளுக்கு சென்றால் உங்கள் மகளா என்று நாகரிகம் தெரியாதவர்கள் கேட்டுவிடுகிறார்கள். மை வைஃப் என்று சொல்லும்போது வலிய வேண்டியிருக்கும். அத்தனை பேரும் யாமினியை திருட்டுத்தனமாக பார்க்கும்போது பொசபொசவென்று வந்தாலும் கூடவே இத்தனை பேர் பார்த்து ஏங்குகிற ஒரு அழகு சோலை எனக்கு உரிமையான ஒன்று என்கிற ஒரு பெருமிதம் அவரிடம் அடித்தளத்தில் உண்டு. தனது செக்ரட்டரி கார்த்திகேயனிடம் கணபதிராம் அடிக்கடி சொல்வார், நான் என் வாழ்க்கையில் செஞ்ச ஒரே ஒரு வசீகரமான தப்பு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் யாமினிய 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டது. தெரிஞ்சு ஏன் சார் பண்ணிக்கிட்டீங்க? அந்த வசீகரம்தான் காரணம். ஷீ இஸ் பியூட்டிஃபுல் இல்லையா? எஸ் சார் என்று சொல்வதுதான் சரியான பதில். ஆனால் முதலாளியிடம் அவர் மனைவியின் அழகை ஆமோதித்து சொல்வது சற்று சங்கடமான விஷயம். கார்த்திகேயன் மௌனமாய் புன்னகைத்து வைப்பான். விவஸ்தையே இல்லாத கணபதிராம் காருக்குள் காத்திருப்பார். அவள் வீட்டுக்குள்ளிருந்து வந்து கொண்டிருப்பாள். இவர் டிரைவர் பெயரை சொல்லி அழைத்து, பாத்தியாடா தேவதை மாதிரி வர்றாப்பாரு என்பார். அவனுக்கு தன் பின்னங்கடுத்தை உடம்பை நெளித்து சொரிந்து கொள்வதை தவிர வேறு வழி இருக்காது. யாமினியை இவர் மணக்க தீர்மானித்ததே சுவாரஸ்யமான தனிக்கதை. அன்றொரு நாள் தன் அலுவலகத்தில் புதிதாக அடித்து வந்திருந்த விளம்பர அட்டையை எடுத்து பார்த்தவர் அதில் போஸ் கொடுத்திருந்த யாமினியை பார்த்து வியந்து போனார். இப்படி வைத்து பார்த்தார், அப்படி வைத்து பார்த்தார். பெல் அடித்து விளம்பர இலாகா ஆசாமியை அழைத்தார். வாட் அ பியூட்டிஃபுல், எங்கேயா பிடிச்சிங்க? ரெகுலர் மாடல் இல்லை சார், நமக்கு வழக்கமாக எடுக்கிற ஃபோட்டோகிராஃபர் வீட்டுக்கு வந்திருந்த விருந்தாளி பொண்ணு, யாமினின்னு பேரு, பெங்களூரில் ஏதோ வேலைக்கு போய்கிட்டு இருக்கு. கணபதிராம் 1980ஆம் வருடம் விதவன் ஆனார். 20 வருட தாம்பத்தியம், ஒரே ஒரு மகள், சீராட்டி பாராட்டி வளர்த்த செல்ல மகள். ஒரு சுபயோக சுபதினத்தில் சினிமா பெண் போல ரிக்ஷாக்காரனின் மகனை காதலித்து ஓடிப்போனாள். தம்பதியாய் ஆசீர்வாதம் வாங்க வந்தபோது செருப்பை கலற்றி கொண்டார். எனக்கு குழந்தையே இல்லை, ஒரே ஒரு பொண்ணு வீட்டை விட்டு ஓடின அன்னைக்கே செத்து போயிட்டா. ரோஷம் இருந்தா வீட்டு வாசலை மிதிக்காத
என்பது அவர் 15 நிமிடம் அன்று கத்திய காட்டுக்கத்தலின் மிகச் சுருக்கம். அவர் வாய் முகூர்த்தம் பிரசவத்தின் போது அந்த புத்திரி மேலுலகம் செல்ல, குழந்தையும் இறந்தே பிறக்க பிடிவாதமாய் இவர் கடைசி காரியங்களுக்கு செல்லவில்லை. சென்ற மனைவியை தடுக்கவில்லை. மகளின் காதலை ஏற்றிருந்தால் அவளை பெரிய இடத்தில் பிரசவத்திற்கு சேர்த்து இப்படி ஒரு விபரீதத்தை தடுத்திருக்கலாம் என்று மனைவிக்கு இவர் மேல் பெருங்குறை. ஒரு நாள் வாக்குவாதம் முற்றிப்போய் 10 நாளைக்கு 2 பேரும் பேசிக்கொள்ளாமல் இருந்திருக்கிறார்கள். கணபதிராம் எப்போதாவது ஜன்னல் கதவு எல்லாம் சாத்திவிட்டு மகளை நினைத்து வாய் விட்டு அழுவதுண்டு. அப்புறம் கேட்டால் கண்ணில் தூசி என்றுதான் சொல்வார். 80 மனைவி இறந்ததும் 6 மாதத்திற்கு பைத்தியம் பிடித்த மாதிரி இருந்தார். வர்த்தக நிறுவனங்களை சரியாய் பார்க்காமல், சரியாய் தூங்காமல், சாப்பிடாமல் ஒரு ஹிப்பி வாழ்க்கை. 2 வருடத்திற்கு பிறகு துளசிராமன் என்கிற புனிதமான பெயரோடு போட் கிளப்பில் பில்லியர்ட்ஸ் விளையாடி கொண்டிருக்கும் போது ஒரு நண்பன் கிடைத்தான். கணபதி, நீ கொடுத்து வச்ச ஆளியா? எல்லா திசையிலிருந்தும் பணம் கொட்டுது. கேள்வி கேட்க பொண்டாட்டியா மகனா யாரும் இல்ல. 47 கிலோ வயசில்லையா? தேர் இஸ் லைஃப். நம்புவியா? எனக்கு 2 பொண்டாட்டி. அதை தவிர மங்களூர், ஹைதராபாத், டில்லி, கோயம்புத்தூர்ல 4 வீடு இருக்கு. மெயின்டெனன்ஸ் செலவு அள்ளிக்கிட்டு போகுது. ஒரு ஸ்பூன் வாங்கினாலும் டெலிவிஷன் வாங்கினாலும் 1/2 டஜன் வாங்குறேன். என்ன ஒரு த்ரில் தெரியுமா? யூ ஆர் வேஸ்டிங் யுவர் லைஃப். நான் பரிதாபப்படுறேன். அன்றைக்கு ராத்திரி கணபதிராம் ரொம்ப கவலையோடு யோசிக்க துவங்கிவிட்டார். பெண்டாட்டி பிள்ளை இல்லாத பணக்காரன் ஸ்திரீ தொடர்பு இல்லாமல் ஒழுக்கமாய் இருப்பது பரிதாபப்பட வேண்டிய விஷயமா என்ன? அடுத்த நாள் அலுவலகத்தில் மினிஸ்கர்ட் ஸ்டெனோவை புதிய பார்வை பார்த்தார். மனதில் புது வசந்தம் வீசியது. தன் வாழ்க்கையில் ஒரு புதிய பாதை லேசாக தெரிந்தது. துளசிராமன், ஐ வாண்ட் டு மீட் யூ என்றார் ஃபோன் செய்து. சந்தித்த போது முதலிரவு பெண் போல ஏகமாய் தயங்கி, ஆரோக்கியமான தாசி எங்க கிடைப்பா என்று ஆங்கிலத்தில் கேட்டார். துளசிராமன் 70mm சிரித்துவிட்டு, புரியாத ஆளியா, நீ கண்ணசச்சா 100 பேர் கற்பிலக்க தயாரா வந்து நிற்பாங்க. உன் இமேஜ் பாதிக்காம அப்ரோச் பண்றது தனி கலை. ஜெரினான்னு ஒரு பொண்ணு இன்னைக்கு ராத்திரி உன் வீட்டுக்கு வருவா. கட்டில்ல மட்டும் சட்டையை கலட்டுற மாதிரி கௌரவத்தையும் கலட்டி வச்சிடணும். கணபதிராம் தன் புதிய வாழ்க்கைக்கு ஜெரினா மூலம் பிள்ளையார் சொல்லி போட்டார். பணம் கொடுத்து அனுப்பிய போது யார்கிட்டையும் சொல்லிடாத என்றார் அசட்டுத்தனமாக. அப்புறம் ரொம்ப தேறிவிட்டார். ஒரு குட்டி டைரியில் ஆல்பபெட் வரிசையில் பெயர்களை நிரப்பி தயாராய் பாக்கெட்டில் வைத்து கொள்ளும் அளவிற்கு முன்னேறின கணபதிராமை டாக்டர் ஆர்.கே. மேனன் தன் ஷெல்ஃப்ரேமிட்ட கண்ணாடியை கலற்றி கையில் வைத்துக்கொண்டு, அறிவுகட்ட நண்பனே, இந்த வயசுல உனக்கு சுகர் வரலாம், பிபி வரலாம், இந்த வியாதி வரக்கூடாது. எவ்வளவு சிவியரான ட்ரீட்மெண்ட் கொடுத்து உன்னை சரி பண்ணியிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். முந்தியெல்லாம் பொண்டாட்டி தாசனா எவ்வளவு ஒழுங்கா இருந்த. இப்ப விடலை பையனாட்டம் ஸ்திரீ லோலனா மாறிட்டியே. உனக்கு வெக்கமா இல்ல என்றார். வெக்கமா தான் இருக்கு. ஆனா டாக்டர், ஆசை வெட்கமறியாது. கிட்டத்தட்ட இதுவும் ஒரு அடிக்ஷன் தான். உன்னால நிறுத்த முடியலையா? முடியுது டாக்டர். 3 நாளைக்கு. 4வது நாள் டெலிவிஷன்லையோ பேப்பர்லையோ ரோட்லையோ யாராச்சும் அட்ராக்டிவா பார்த்துடுறேன்னா உடனே டெலிஃபோன் பண்ணிடுறேன். உன் வயசையே மறந்துட்ட நீ. இதுல இறங்கிட்டா வயசு மறந்து போயிடுது டாக்டர். ஓகே, ஐ சஜஸ்ட் யூ ஒன் திங். ஏன் நீ ஒரு 2ஆம் கல்யாணம் செஞ்சுக்க கூடாது? வாட் அன் ஐடியா. யாரையும் ஃபோன் பண்ணி வரவழைக்க வேண்டியதில்ல, செலவும் மிச்சம். அதையெல்லாம் விட மறுபடி உனக்கு வாழ்க்கையில ஒரு பிடிப்பு வரும். அன்றைக்கு துவங்கினார் தன் வேட்டையை. ஒரே ஒரு நிபந்தனை தான் வைத்திருந்தார். அவள் மிக மிக அழகாக இருக்க வேண்டும். புகைப்படத்திலேயே அசத்திய யாமினியை பற்றி சகல விவரங்களும் தேவை என்றார். சொல்லி முடித்து ஒரு சிகரெட்டை முடிக்கும் முன்னால் விவரங்கள் அவர் முன் வைக்கப்பட்டன. பெயர் யாமினி. அப்பா இல்லை, அம்மா உண்டு. மூத்த பெண். கீழே 2 சகோதரர்கள். அம்மா முறுக்கு சுட்டுத்தர, தம்பிகள் பெங்களூர் கடைகளில் போட்டு விற்க. யாமினி ஒரு பழைய பேப்பர் குடோனில் கிளார்க். விமான டிக்கெட்டுடன் செக்ரட்டரியை அனுப்பி யாமினியை அழைத்து வர சொன்னார். யாமினி தன் அறைக்குள் வந்ததும் அந்த அழகுக்கு செலுத்தும் மரியாதையாக எழுந்து நின்றார். தன்னை பற்றி, தன் பின்னணி பற்றி விரிவாக சொல்லி, இதெல்லாம் எதுக்காக உன்னை வரவழைச்சு சொல்றேன்னு உனக்கு புரியல இல்ல? இந்த வயசுல நான் ஐ லவ் யூன்னு சொன்னா நல்லா இருக்காது. நான் ஒழுங்கா இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ எனக்கு மனைவியானா எனக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். உன் குடும்பத்துக்கு ஒரு அதிர்ஷ்ட வாழ்க்கை கிடைக்கும். யோசிச்சு பதில் சொல்லு. ஊருக்கு போய் அம்மாவை கலந்துகிட்டு முடிவு சொல்லு என்றார். யாமினி ஊருக்கு சென்ற 3ஆம் நாள் அவருக்கு அவளிடமிருந்து ஒரு கவர் வந்தது. உள்ளே ஒரு துண்டு சீட்டு இருந்தது. அதில் எஸ் என்று மட்டும் எழுதியிருந்தது. யாமினி வீட்டுக்கு ரைட் லெக் வைத்து உள்ளே வந்ததிலிருந்து மாறிப்போனார். தன் தோற்றத்தில் மாற்றம் செய்து கொள்ளவில்லையே ஒழிய கருத்துகளில் எல்லாம் மாறினார். இன்னைக்கு என்ன சமைக்கட்டும் ஐயா? யாமினியை கேட்டுக்கோ. பெட்ரோல் போட்டுக்கட்டுமா சார்? யாமினியை கேட்டுக்க. கெஸ்ட் ஹவுஸுக்கு என்ன கலர் பெயிண்ட் அடிக்கிறது? யாமினியை கேட்டுட்டு செய்.
பூஜை ரூம்ல என்ன பத்தி வாங்கி வைக்கட்டும்? யாமினி சொல்ற பிராண்ட் வாங்கு. எங்கும் எதிலும் அவரை யாமினி ஆக்கிரமித்து கொண்டாள். உடல் தேவைக்காக என்று அவளை திருமணம் செய்து கொண்டாலும் உருகி உருகி நேசிக்க துவங்கி, ஐயோ, என் வாழ்வில் இத்தனை தாமதமாக இவளை சந்தித்தேனே என்று கவலையே பட்டார். அப்படிப்பட்ட யாமினியைத்தான் கணபதிராம் கொலை செய்து விடலாமா என்று யோசித்து கொண்டிருக்கிறார். அத்தியாயம் 2. ஒரே நாளில் எடுத்த முடிவல்ல, பல நாட்கள், பல சம்பவங்கள் போட்டு வளர்த்து விடாமல் 3 வார்த்தைகளில் சொல்வது என்றால் யாமினியின் நடத்தையில் சந்தேகம். அதென்னவோ, கணவன் மனைவிக்கு துரோகம் செய்துவிட்டு 1000 அயோக்கியத்தனங்கள் செய்தாலும் மனைவி என்பவள் லாயத்தில் கட்டப்பட்ட குதிரை போல நின்ற இடத்தில் நிற்க வேண்டும் என்று எதிர்பார்க்கும் சராசரி ஆணாகத்தான் அவரும் இருந்தார். ஜீரணித்து கொண்டு கண்டும் காணாமலும் இருக்க அவர் ஆர்ட் பிலிமில் வரும் அபூர்வ கணவன் இல்லை என்பதால் இயல்பான ஆத்திரம் பொங்கத்தான் செய்தது. சந்தேகத்தின் முதல் வித்து அவருக்கு தன் படுக்கை அறையுடன் இணைந்த பாத்ரூமுக்குள் கிடைத்தது. கதவை சாத்திவிட்டு ஃப்ளஷ் அவுட்டில் உட்காரப்போனவர் நின்றார். உள்ளே ஒரு கிழிக்கப்பட்ட துண்டு காகிதம் மிதந்தது. அதில் ஏதோ எழுத்துக்கள். இந்த அறையை நானும் யாமினியும் மட்டுமே பயன்படுத்துகிறோம். ஃப்ளஷ் அவுட்டில் காகித துண்டு. எதையோ கிழித்து போட்டு தண்ணீர் அடித்தும் எஞ்சி மிதக்கும் ஒரு துண்டு. அப்படி ரகசியமாக மறைக்க வேண்டிய காகிதமா? அது என்ன? கணபதிராம் அசூயை பார்க்காமல் குச்சி கொண்டு அந்த காகிதத்தை எடுத்து கழுவி பார்க்க பால் பாயிண்ட் பேனாவால் எழுதின சில வார்த்தைகள் குறைப்பிரசவமாய் இருந்தன. உதட்டில் உதடு, இன்னோடு பழகிய அந்த நாட்க ரக்க முடியவில்லை யாமினி, நான் ராத்திரி. இடறின வார்த்தைகளில் ஒரு பழைய காதலன் ஒளிந்திருப்பது பரிபூர்ணமாக தெரிந்தது. கணபதிராம் ஒரு சிந்தனையில் தன்னையே தேற்றிக்கொள்ள முயன்றார். என் வாழ்வில் பல பெண்கள். அதைப்போல யாமினிக்கு திருமணத்திற்கு முன்பு ஒரு காதலன் இருந்திருக்கலாம். திருமணத்திற்கு பிறகு இருந்தால்தானே தப்பு? அவன் கடிதம் எழுதியிருக்கலாம். இவள் ஆத்திரமாக கூட அதை கிழித்து டிஸ்போஸ் செய்திருக்கலாம். எந்த பெண்ணுக்குத்தான் தன் பழைய காதலை பற்றி கணவனிடம் பேச தைரியம் வரும்? கணபதிராம் அன்றைக்கு ராத்திரி இரவு விளக்கொலியில் அவளின் அணைப்பில் இருந்தபோது, உன்னோட கண்ணிமைய பார்க்கறப்ப எல்லாம் எனக்கு கிருத்திகா ஞாபகம்தான் வரும் என்றார். தன் உரையாடலுக்குள் ஒரு தூண்டிலை புதைத்து வைத்து. யாரது கிருத்திகா என்றாள் யாமினி. என்னோட வாலிப வயசுல என் கனவு தேவதை எங்க தெருவுல குடியிருந்தா. எங்க வீட்டு தோட்டத்துல சாமிக்கு பூ பறிக்க வருவா. அவன் மேல எனக்கு அப்படி ஒரு ஏக்கம். கல்யாணம் செய்துகிட்டா அவளைத்தான்னு ஒரு வைராக்கியம் எல்லாம் இருந்துச்சு. கை நடுங்க கடுதாசி கொடுத்துருக்கேன். அவ அங்கேயே நின்று படிச்சு பார்த்துட்டு ஒரு பூ கிள்ளி என் மேல எரிஞ்சிட்டு போனா. அப்புறம் நாங்க சிரிச்சுக்குவோம். தைரியம் வந்து அவ கூட ஒரு தடவை அத்தான்னு ஆரம்பிச்சு ஒரு லெட்டர் எனக்கு எழுதினா. அப்புறம் அவங்க அப்பா வடக்க எங்கேயோ டிரான்ஸ்ஃபர் ஆகி போனாரு. அந்த கண்ணுக்குட்டி காதல் அவ்வளவுதான், பனால். இப்ப நினைச்சு பார்த்தா சிரிப்பு வருது. எவ்வளவு சுவாரஸ்யமா இருந்தது அப்போ. நீ யாரையாச்சும் காதலிச்சிருக்கியா யாமினி? ஊரெல்லாம் சுற்றி அங்கே வந்து கொக்கி போட்டார் கணபதிராம். யாமினி என்கிற கள்ளி. என்னது, என்ன கேள்வி கேட்குறீங்க என்று அற்புதமாய் வெகுண்டாள். இதுல தப்பு இல்லை யாமினி. காதலிக்கிறது குத்தமா என்ன? இப்ப நான் சொல்லலையா, கல்யாணத்துக்கு அப்புறம் தப்பு செஞ்சாதான் பாவம். நிஜமா நீ யாரையும் காதலிச்சதில்லையா? சேச்ச, அதெல்லாம் இல்ல என்றால் கரப்பான் பூச்சி ஜாக்கெட்டுக்குள் போய்விட்டதைப் போல நெளிந்து. சரி, நீ யாரையும் காதலிச்சதில்ல. உன்னை யாராச்சும் காதலிச்சிருக்காங்களா? பொய். வத்தலும் தொத்தலுமா இருக்கிறதெல்லாம் கூட காதலிக்குது. கடற்கரைக்கு போய் பாரு, நீ அழகு சிலை. உன்னை எத்தனை பேர் லவ் பண்ணியிருப்பான். பல பேர் மனசுல நினைச்சிருக்கலாம். அதெல்லாம் லவ் ஆகுமா? ஆகாது. வெளிப்படுத்தினாதான் லவ். உன்கிட்ட வந்து யாரும் உன்னை காதலிக்கிறதா சொன்னதே இல்லையா யாமினி? நோ. அட்லீஸ்ட் முதுகெலும்பு இல்லாம லவ் லெட்டர் கூட எழுதி அனுப்புனதில்லையா? என்ன டியர், என்ன ஆச்சு உங்களுக்கு? திருப்பி திருப்பி அதையே கேட்குறீங்களே. என் மேல நம்பிக்கை இல்லையா? இல்லை என்று சொல்ல விருப்பப்பட்டு சொல்லவில்லை. கள்ளி, நாடகமா ஆடுகிறாய்? சரியான ஆதாரத்தோடு பேசிக்கொள்கிறேன் உன்னிடம். அதற்கு பிறகு தன் தெரு தபால்காரனிடம் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார். யாமினி என்று பெயர் போட்டு கடிதம் எதுவும் வந்தால் அதை தனியாக அலுவலகத்திற்கு எடுத்து வந்து கொடுத்தால் கடிதம் ஒன்றுக்கு 100 ரூபாய். அந்த போஸ்ட்மேன் ஒரு வாரத்திற்கு பிறகு ஒரு 100 ரூபாயை சம்பாதித்தான். அந்த கவரை கணபதிராம் அறையின் கதவு சாத்தி, நான் சொல்ற வரைக்கும் யாரும் உள்ள வர வேணாம், எந்த போன் காலும் கொடுக்க வேணாம் என்று இன்டர்காமில் உத்தரவிட்டு தண்ணீர் தொட்டு தடவி பிரித்த சுவடு தெரியாமல் பிரித்தார். உள்ளே அவர் எதிர்பார்த்த வெடிகுண்டு முத்து முத்தான கையெழுத்தில் இருந்தது. மை டியர் யாமினி, உன் பதில் கிடைத்தது. உனக்குள்ளும் அந்த பசுமையான நினைவுகள் கற்சிற்பங்களாய் அப்படியே உறைந்து போயிருப்பதை அறிய மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். உனக்கு அந்த முதல் கடிதத்தை எழுதும்போது எனக்கு மிகுந்த குற்ற உணர்ச்சி இருந்தது. உரிமையான என் யாமினிக்கு எழுதுவது போல இல்லை. காரணம், இப்போது நீ திருமதி.
அதனால் தயங்கி தயங்கிதான் எழுதினேன். எந்த பந்தமும் காதலை மறக்கடிக்க செய்ய முடியாது. உன் குடும்பத்தின் நல்வாழ்வு கருதி உனக்கு கிடைத்த அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளலாமா வேண்டாமா என்று நீ குழம்பி நிற்கிறாய். அப்போது உன்னை நேசிக்க மட்டுமே தெரிந்த என் வசம் உன்னோடு குடும்பம் நடத்த தேவையான ஒரு வேலையோ வேறு வகை வருமானமோ இல்லை. அதனால் அந்த நிலையில் நீ எடுத்த முடிவால் எனக்கு உன்மேல் கோபம் இல்லை. என் இயலாமை மீதுதான் கோபம். ஆனால் என்னால் உன்னை மறக்க முடியவில்லை யாமினி. பெங்களூர் சாலைகளில் எவ்வளவு பேசி நடந்திருக்கிறோம். பூங்கா புல்வெளிகளில் பேசாமல் ஒருவரை ஒருவர் பார்வையாலேயே எத்தனை முறை சாப்பிட்டிருக்கிறோம். அதெல்லாம் பூ என்று ஊதினால் கலைந்து விடும் புகையா என்ன? நூற்றாண்டுகள் ஆனாலும் அழியாத செப்பு தகட்டு முத்திரைகள். யாமினி, அன்றைக்கு எனக்கு வேலை இல்லை. ஆனால் இன்றைக்கு கை நிறைய சம்பளம் கிடைக்கும் வேலை. இந்தியா முழுக்க 70 நகரங்களில் கிளைகள் உள்ள கம்பெனி. குவார்ட்டர்ஸ் தந்துள்ளது, கார் தந்துள்ளது, போன் தந்துள்ளது. எல்லாம் இருந்தும் நீ இல்லை என்றால் எப்படி? நாம் ஏங்கிய கனவு கண்ட ஒரு வாழ்க்கையை இன்றைக்கு வாழ நமக்கு வாய்ப்பு இருக்கிறது யாமினி. நீ மட்டும் மனது வைத்தால் பேசலாம், நேரில் பேசலாம், விரிவாக பேசலாம். உன்னை சந்தித்து எத்தனை மாதங்களாய் ஆயிற்று? வருவாயா யாமினி? என்னை சந்திக்க வருவாயா? உன் கணவருக்கு சந்தேகம் ஏற்படாத வகையில் நாம் ரகசியமாக சந்திக்கலாம். என் மனக்குமுறல்களை சொல்கிறேன், என் திட்டங்களை சொல்கிறேன். உனக்கு பிடித்திருந்தால் நீ சம்மதித்தால் செயல்படுத்தலாம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு ஹோட்டல் ஸ்வர்காவா. பாலமுரளி என்கிற என் பெயரிலேயே அறை பதிவு செய்துள்ளேன். அறை எண் 115. சாவியை வாங்கி கொண்டு சென்று அறையில் இரு. அரை மணி இடைவெளி விட்டு நான் வருகிறேன். பேசுவோம். அவசியம் வா. எதிர்பார்ப்புகளுடன் உன் பாலமுரளி. பின் குறிப்பு: என் முன் கடிதத்தை கிழித்து போட்டு விட்டதாய் எழுதியிருந்தாய். இந்த கடிதத்தையும் கிழித்துவிடு. இல்லையென்றால் விபரீதமான பிரச்சனைகளுக்கு இடம் தந்துவிடும். கணபதிராம் நரநரத்ததில் 2 பற்கள் உடைந்தே போகிற அபாயத்தில் இருந்தன. பிளடி பிட்ச் என்ற ஆங்கிலத்திலும் தமிழிலும் வாய்விட்டு திட்டி முஷ்டி மடக்கி மேஜையை குத்தினார். கண்ணாடி மேஜையாக இருந்திருந்தால் சூரிய கதிர்களாய் விரிசல்கள் விட்டிருக்கும். கணபதிராம் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்ள தொடர்ச்சியாய் 6 சிகரெட்டுகளை பிடித்தார். எப்படியெல்லாம் நோண்டி நோண்டி கேட்டேன். தனக்கு காதலன் யாரும் இல்லை என்றால் கடிதம் வந்திருக்கிறது, பதில் எழுதியிருக்கிறாள். மற்றொரு கடிதம் அவனை எழுத வைக்கும்படியான கவர்ச்சியான பதிலை எழுதியிருக்கிறாள். அட பொறுக்கி நாயே, நான் இப்போது திருமணமானவள். பழையதை மறந்துவிடு. மீறி வாலாட்டினால் என் கணவரிடம் சொல்லி ஒட்ட நறுக்கி விடுவேன் என்று பதில் எழுதியிருந்தால் இப்படி ஒரு மறு கடிதம் எழுதியிருப்பானா? அழைக்கிறானாம், திட்டம் சொல்கிறானாம். ராஸ்கல்! கணபதிராம் உடனே புறப்பட்டு வீட்டுக்கு வந்து அவளை கண்ணம் கண்ணமாக அறைந்து, இந்த கடிதத்திற்கு பதில் என்னடி பத்தினி என்று கேட்கத்தான் முதலில் நினைத்தார். அவரின் சாதுரிய புத்தி அவரை தடுத்தது. பார், ஆழம் பார். உன் மனைவியின் மனதில் இருக்கும் சலனத்தின் ஆழத்தை பார். இளமைக்கே உரிய லேசான சலனம் என்பது இயல்பானதும் அனுமதிக்க கூடியதும் கூட. அந்த சலனத்தில் பதில் கடிதம் எழுதியிருக்கலாம். அந்த பாலமுரளி என்ன திட்டம் சொல்லப் போகிறான்? அதற்கு இவள் என்ன பதில் சொல்லப் போகிறாள்? அதை தெரிந்து கொள். அதுவரை உன் ஆத்திரத்தை தேக்கி வை. கணபதிராம் அந்த கடிதத்தை சரியான மடிப்புகளில் மடித்து கவருக்குள் வைத்து முன்போல ஒட்டி தன் வீட்டு தபால் பெட்டியில் ரகசியமாக போட்டார். அத்தியாயம் 3. கடிதத்தில் குறிப்பிட்டிருந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு இன்னும் 4 தினங்கள் இருந்தன. செவ்வாய்க்கிழமை யாமினி சுடிதார் அணிந்து கொண்டு அவளுக்காகவே பிரத்யேகமாக வாங்கி கொடுத்திருந்த மாருதி காரின் சாவியை எடுத்துக்கொண்டு, நான் கொஞ்சம் ஷாப்பிங் போயிட்டு வரேன் என்றாள். ஆடும் நாற்காலியில் அசைந்தபடி டெலிவிஷன் பார்த்து கொண்டிருந்த கணபதிராம் மௌனமாக தலையசைத்தார். உங்களுக்கு ஏதாவது வேணுமா? ஆமா. என்ன வேணும்? உண்மை. என்ன சொல்றீங்க? வியாபாரத்துல ஒரு சிக்கல். இத்தனை நாள் உண்மையா இருந்த ஒரு கஸ்டமர் இப்ப ஃப்ராடு பண்ண ஆரம்பிச்சிருக்கிற மாதிரி இருக்கு. அந்த நினைவுல உளறிட்டேன். நீ போயிட்டு வா யாமினி. டிரைவரை அழைச்சிக்கிட்டு போ. வேணாண்டியர், நானே டிரைவ் பண்ணிக்கிறேனே. தினம் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது இப்பெல்லாம். ஈவினிங் டிராஃபிக் ரொம்ப மோசம். நான் சொல்றத கேளு. பகல் நேரத்துலனா பரவாயில்ல, டிரைவரை அழைச்சிக்கிட்டு போ. அரைக்கால் மனதுடன் சரி என்று சொல்லி புறப்பட்டாள். கார் காம்பவுண்ட் கேட்டை தாண்டுவதை அறையின் ஜன்னலில் இருந்து பார்த்து கொண்டிருந்த கணபதிராம் அவசரமாக அறைக்கதவை தாளிட்டார். யாமினியின் பீரோவை சாவி போட்டு திறந்தார். மிக நிதானமாக ஆராய துவங்கினார். உள்பாவாடையை கூட விடாமல் ஒவ்வொன்றாய் எடுத்து உதறி பார்த்தார். நீ செய்கிற தப்புத்தனத்திற்கு ஏதாவது சாட்சியம் மறைத்து வைக்காமலாயிருப்பாய்? ஒரு தேர்ந்த துப்பறிபவனாய் கூர்ந்து தேடினார். பல நிறங்களில் கைப்பைகள் வைத்திருந்தாள். ஒவ்வொன்றாய் திறந்து பார்த்தார். ஒன்றில் உள்ளே ஜிப்பு வைத்து தனிப்பகுதி இருந்தது. அந்த ஜிப்பை இழுத்து உள்ளே விரல்களை செலுத்தி தடவ தட்டுப்பட்டது. 2 விரல்களை இடுக்கியாக மாற்றி வெளியே எடுத்தார் அந்த புகைப்படத்தை. அது ஒரு இளைஞனின் பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம்.
வட்ட முகம், கொழுகொழுவென்று கன்னங்கள், சிறிய கண்கள், ட்ரிம் செய்யப்பட்ட மீசை, மெட்டல் ஃப்ரேமில் கண்ணாடி அணிந்திருந்தான். பெண்ணுக்கு போல மெலிதான உதடுகள், தாடையின் மத்தியில் ஒரு சிறிய பள்ளம். மொத்தத்தில் அவன் முகத்தில் ஒரு அமுல்தனம், அமுல் பாலேக்கர்த்தனம் இருந்தது. கணபதிராம் புகைப்படத்தை திருப்பி பின்புறம் பார்த்தார். முத்தங்களுடன் பாலமுரளி என்று கையெழுத்திட்டிருந்ததை பார்த்ததும் உச்சங்காலில் இருந்து உள்ளந்தலை வரைக்கும் சாரி அவசரத்தில் மாறியிருக்கிறது. திகுதிகுவென்று யாரும் நெருப்பு வைக்காமலேயே எரிந்தது. மனசுக்குள் அவன் மேல் எத்தனை காதல் இருந்தால் இப்படி ரகசியமாக ஒளித்து வைத்திருப்பாள்? ஆள் இளமையாக ரொம்ப அம்சமாகத்தான் இருக்கிறான். சினிமாவில் கூட நடிக்கலாம் தான். அதற்காக நான் என்ன இளிச்சவாயனா? ஆசைக்கு அவன், ஆஸ்திக்கு நானா? என்னிடம் உடம்பு, அவனிடம் உள்ளமா? அவனிடம் உள்ளத்தோடு சேர்ந்து உடம்பும் கூட கொடுத்திருப்பாள் இந்த திருட்டுக்காரி. அந்த புகைப்படத்தை எடுத்த இடத்தில் வைத்துவிட்டு பீரோவை மூடி டெலிவிஷன் பார்த்தார். மனம் ஒன்றவில்லை. சிகரெட் பிடித்தார். 3வது பஃபிலேயே கழுத்தை நெரித்து தூக்கி போட்டார். 2வது கடிதத்தை பார்த்து கிழித்து போட்டிருப்பாள். ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக போவாள். அவன் யார் முழுசாய் தெரிய வேண்டும். குலம் என்ன, கோத்திரம் என்ன, திட்டம் என்ன, எப்படி தெரிந்து கொள்வது? நானே அவளை தொடர முடியாது. இன்டர்காம் ஒலித்தது. எடுத்து ஹலோ என்றார். சார், தெய்வநாயகம் சார் வந்திருக்காரு என்றான் செக்ரட்டரி கார்த்திகேயன். பள்ளிக்கூடம் கட்ட டொனேஷன் கேட்பாரு. நாளைக்கு ஆபீஸ்ல வந்து பார்க்க சொல்லு. நான் குளிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லு. வேணா சார், பொருத்தமா இல்ல, தலைவலின்னு தைலம் தேய்ச்சிக்கிட்டு படுத்திருக்கிறதா சொல்றேன் என்றான் கார்த்திகேயன். எதையோ சொல்லி அனுப்பு. இப்ப நான் பாக்குறதா இல்ல. சரி, நாளை காலையில பெங்களூர்ல இருந்து ஜேஎல்டி கம்பெனி எம்டி வர்றாரு. அவரை ஏர்போர்ட்ல நீங்க போய் ரிசீவ் பண்றதா சொன்னீங்க. ப்ரோக்ராம் கன்ஃபார்ம் தானே சார்? நோ, நான் போகல. நம்ம ஜெனரல் மேனேஜரை போக சொல்லிடு. நான் 10 மணிக்கு ஆபீஸ்ல வச்சு பாத்துக்கிறேன். ஓகே சார். இன்டர்காமை வைத்ததும் கார்த்திகேயனின் உதவியை நாடலாமா என்று ஒரு யோசனை ரின்சோப்பின் குறுக்கே ஒளிரும் மின்னலாய் உதித்தது. கார்த்திகேயன் 7 வருடங்களாக இருப்பவன், நம்பிக்கையானவன், நாகரிகம் தெரிந்தவன். யாமினியின் திருமணத்திற்கு முன்பு செய்த மன்மத லீலைகள் அத்தனையும் அவனுக்கு அத்துப்படி. பல சமயங்களில் கார் எடுத்து போய் அழைத்து வந்திருக்கிறான். கொண்டு சென்று வீட்டில் இறக்கிவிட்டு வந்திருக்கிறான். அகல்யா வேணா சார், அவ பல பேர்கிட்ட உங்களை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கா. நந்தினியோட புருஷன் வீடியோ கடை வச்சிருக்கான், ஏதாச்சும் வில்லங்க வரலாம். கல்யாணமான பொண்ணுங்களை விட்டுடுங்க சார் என்று நல்மந்திரியாய் ஆலோசனை வழங்கி இருக்கிறான். அவனை கூப்பிட்டு, அப்பா கார்த்திகேயா, என் பொண்டாட்டி நடத்தை சரியில்லை, கொஞ்சம் அவளை கண்காணிக்கணும் என்று எப்படி சொல்வது? எப்படியும் விஷயம் வெளியில் லீக் ஆகிவிடும். மகா அந்தரங்கமான பிரச்சனை இது. மகா கௌரவமான பிரச்சனையும் கூட. வெளியில் தெரிந்தால் மானம் சிங்கப்பூருக்கு புதிதாய் போக்குவரத்து துவங்கியுள்ள கப்பல் ஏறி புறப்பட்டுவிடும். கிழவன் இளவயசுல ஒரு குட்டிய தாலி கட்டி கொண்டாந்தப்பவே நினைச்சேன், இது வரவேற்பறையில அழகுக்காக மாட்டி வைக்கிற பெயிண்டிங் மாதிரிதான்னு. அதே மாதிரி ஆகிப்போச்சு பாத்தியா? கிளம் விளையாடாத விளையாட்டா? சரக்கு எப்போவோ அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகி இருக்கும். பாவம், எத்தனை நாள் தான் பொறுத்துக்குவா? ஊர்மேய ஆரம்பிச்சுட்டா என்று நிச்சயமாக கிசுகிசுப்பார்கள். உண்மையாது? உண்மை என்றால் கூட பொறுத்து கொள்ள முடியும். என்னால் இன்னொரு கல்யாணம் கூட செய்து கொள்ள முடியும். எந்த குறையும் வைத்ததில்லை. இது திமிர் பிடித்த கேஸ். ஊர் உலகிற்கு தெரியாமல் இந்த விவகாரத்திற்கு ஒரு முடிவு காண வேண்டும். நிச்சயமாய் வெளியில் மூச்சு விடாத ஒரு ஆசாமியின் உதவி அவசியம் தேவை. கணபதிராமுக்கு சட்டென்று ராம் பிரபு நினைவு வந்தது. அத்தியாயம் 4. சில வருடங்களுக்கு முன்னால் கணபதிராம் அந்த பார்ட்டியில் ஏகமாய் குடித்துவிட்டு ஐ எம் ஆல் ரைட், ஸ்டடி என்று எல்லா குடிகாரர்களைப் போலவே பேசிவிட்டு தனியாக காரில் புறப்பட்டார். முக்கிய சாலையில் ராத்திரி 11க்கு மேல் அத்தனை டிராபிக் இல்லை என்பதால் இடதிலிருந்து வலது, வலதிலிருந்து இடது என்று வளைத்து வளைத்து பாம்பு போல கார் ஓடியதை அவராலேயே உணர முடிந்தது. ஆனால் அதை சரி செய்ய இயலவில்லை. அந்த இளைஞன் பாவம் சினிமா போய் திரும்பி அடக்க முடியாமல் 2 பக்கமும் பார்த்து கொண்டு சந்தோஷமாக பேண்ட் ஜிப்பை இழுத்து முதுகு காட்டி நின்றிருந்தவன் மேல் பிளாட்பாரத்தில் ஏறி முடித்து வந்து இடித்து நிறுத்தினார். பிளடி நான்சென்ஸ் என்று அவன் வந்து, இறங்குடா வண்டியை விட்டு என்று அதட்டினான். தம்பி, நான் பெரிய மனுஷன், லைசன்ஸ் எல்லாம் இருக்கு. பார்ட்டில தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சு, தப்பாயிடுச்சு, மன்னிச்சுக்கோ. அடிக்கடி பட்டுடுச்சா பணம் தர்றேன், வைத்தியம் பண்ணிக்கோ என்றார். பதிலுக்கு எகிராமல் உடனே ஒரு பவ்யமான மன்னிப்பு கேட்டதில் அவன் கோபம் உடனே இறங்கிவிட்டது. நீங்க கணபதிராம் சார் தானே என்றான். ஆமாப்பா. ஊருக்கு எவ்வளவு நல்லது பண்றீங்க, உங்க உடம்புக்கு மட்டும் கெடுதல் பண்ணிக்கிறீங்களே. நீங்க ட்ரஸ்டியா இருக்கிற துவாரகா ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட் தான் சார் நான். எனக்கு டிரைவிங் தெரியும். உங்க வீட்டுல உங்களை விட்டுடட்டுமா சார்? செய் தம்பி, புண்ணியமா போகும். கணபதிராம் நகர்ந்து கொள்ள அவன் அமர்ந்து காரை ஓட்டினான். உன் பேர் என்னப்பா? ராம் பிரபு என்றான். எந்த ஊரு? சொந்த ஊர் தூத்துக்குடி. அப்பா அம்மா இல்ல. அங்க அண்ணன் வீட்டுல தான் தங்கி படிச்சேன். ஒத்து வரல.
மெட்ராஸ் வந்து துவாரகா ஸ்கூல்ல படித்தேன். ஹாஸ்டல்ல தங்கினேன். இப்போ பிரசிடென்சி காலேஜில் பிஎஸ்சி மேத்ஸ் படிக்கிறேன். எங்கே தங்கி இருக்க? ஒரு ஃப்ரெண்டு ரூம்ல. படிப்பு செலவுக்கு சாப்பாட்டு செலவுக்கு என்ன செய்கிற? காலையில் பேப்பர் போடுறேன். காலேஜ் விட்டு வந்ததும் சாயங்காலம் ஒரு வக்கீல் வீட்டுக்கு போய் பார்ட் டைமாக டைப் அடித்து கொடுக்குறேன். எப்போ படிக்கிறது? ராத்திரியில், ஹாலிடேஸில். வக்கீல் வீட்டிலேருந்து என் ரூமுக்கு போயிட்டு இருந்தப்ப தான் நீங்கள் வந்து மோதிட்டீங்க. வீட்டில் விட்டு ராம் பிரபு புறப்பட்ட போது கணபதிராம் எவ்வளவோ வற்புறுத்தி 500 ரூபாயை கொடுத்தும் மனிதாபிமானத்துக்கு விலை வைக்காதீங்க சார் என்று மறுத்துவிட்டான். அவனை மறுநாள் தன் அலுவலகத்திற்கு வந்து பார்க்க சொல்லி விலாசம் கொடுத்து அனுப்பினார். ராம் பிரபு மறுநாள் வந்து அவரை பார்த்தான். ராம் பிரபு, உனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தரப்போறேன்னா. எல்லாருக்கும் படிச்சு முடிச்சப்புறம் தான் வேலை கிடைக்கும். உனக்கு படிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வேலை தர்றேன். என் ஆஃபீஸில் உன்னை கிளார்க்கா அப்பாயிண்ட் பண்ணலாம்னு யோசிச்சேன். உனக்கு சந்தோஷம்தானே? சம்பளம் 1000 ரூபாய். அவன் கண் கலங்கி சொன்னான். சார், உங்கள் மனசுக்கு அமோகமாக இருப்பீங்க. ஆனால் தப்பாக நினைக்காதீங்க. எனக்கு வேலைக்கு போகிறது லட்சியம் இல்லை. பின்ன பல பேருக்கு வேலை தரணும் சார். டிகிரி முடிச்சுட்டு எம்ஐடியில் என்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். அப்புறம் பேங்க் லோன் போட்டு சொந்தமாக யூனிட் ஏதாவது துவங்கலாம்னு ஆசை. வெரி குட் வெரி குட். இப்படித்தான் லட்சியம் வச்சுக்கணும். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நான் எத்தனையோ நிறுவனங்களுக்கு தர்மம் செய்கிறேன். நேரடியாக ஒரு தனிநபருக்கு செஞ்சதில்லை. உனக்கு செய்கிறேன். உன்னோட படிப்பு செலவு மொத்தமும் நானே ஏற்றுக்கிறேன். நீ என்ன படிக்கணுமோ படி. படித்ததும் உன் ஆசைப்படி யூனிட் ஆரம்பிக்க நானே பேங்க் லோன் கிடைக்க சிபாரிசு செய்கிறேன். கணபதிராம் சொல்லி முடித்ததும் அவன் சாஷ்டாங்கமாக அவர் காலில் விழுந்து எழுந்தான். வலியும் கண்களை கட்டுப்படுத்த முயன்றான். அந்த ராம் பிரபு தற்போது குரோம்பேட்டை எம்ஐடியில் ஆட்டோமொபைல் என்ஜினியரிங் படித்து வருகிறான். இது கடைசி வருடம். அவன் படித்து முடிப்பதற்கு முன்பே அவனை வேலையில் சேர்த்து கொள்ள பல கம்பெனிகள் போட்டி போடுகின்றன. போன மாதம் கணபதிராமை பார்க்க வந்திருந்தான். சார், கலிஃபோர்னியாவில் ஒரு 2 வருஷ ட்ரைனிங் கோர்ஸ் இருக்கு. அதை மட்டும் முடிச்சுட்டு வந்துட்டா இங்கே ரொம்ப பிரகாசமாக ஒரு யூனிட் போட முடியும். நான் எப்போ எந்த இண்டஸ்ட்ரி துவங்கினாலும் அதில் நீங்கள் ஒரு பார்ட்னர் சார். முதல் போடாத பார்ட்னர் சார். ஏன், முதலே போடுறேனே. நானே உங்களோட முதல் தானே சார். உங்கள் உதவி இல்லைன்னா என்னால் இந்த படிப்பை நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது சார். நான் சும்மா பேச்சுக்காக சொல்லலை. நீங்கள் என் தெய்வம் சார். காட்ஃபாதர். ஒரு ஆளை காட்டி அவனை வெட்டுடான்னு சொன்னா கூட கேள்வி கேட்காம வெட்டுவேன் சார். அந்த மாதிரியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் ராம் பிரபு. நீ வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பாரு. எஸ்டிமேட் தயாரிச்சு கொண்டா, செக்கு போட்டு தரேன் என்றார் கணபதிராம். அந்த ராம் பிரபு தான் இப்போது உதவிக்கு ஏற்றவன் என்று தீர்மானித்த கணபதிராம் டெலிபோனை எடுத்து மடியில் வைத்துக்கொண்டு எண்களை சுழற்றினார். அத்தியாயம் 5. ராம் பிரபு தன் நண்பனுடைய மோட்டார் பைக்கில் கணபதிராமின் பங்களாவுக்கு வந்தான். பலமுறை வந்த பரிச்சயத்தில் வேலைக்காரன் சிரித்து, ஐயா மாடியில் இருக்காரு, போங்க என்றான். ராம் பிரபு ஜீன்ஸ் பேண்ட்டும் கருப்பு காட்டன் பனியனும் அணிந்திருந்தான். மீசையில்லாமல் இந்தி கதாநாயகர்களை நினைவூட்டினான். தலையில் இடதுபுறம் ஒரே ஒரு கற்றைக்கு செம்பொன் நிறத்தில் டை பூசியிருந்தான். அரைக்கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்தான். வா ராம் பிரபு, உட்காரு. காட்டப்பட்ட நாற்காலியை தவிர்த்து ஒரு குஷன் மோடாவில் அமர்ந்து கொண்டு கணபதிராம் தன் கிளாஸில் சரித்து கொண்ட விஸ்கியின் மேல் இடுக்கியால் ஐஸ் துண்டுகளை போட்டான். நீ விஸ்கி சாப்பிடுவியா ராம் பிரபு? எப்பவாவது ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிடுவேன் சார். நானா காசு போட்டு வாங்கினதில்ல. சாப்பிட்றியா? வேணாம் சார். ஏதாச்சும் ப்ராப்ளமா சார்? ஒரீடா தெரியுறீங்க. ஆமா என்றார் கணபதிராம். நான் சொல்றத ரகசியமா வச்சுக்கணும் ராம் பிரபு. என் பொண்டாட்டி எனக்கு துரோகம் செய்ய ஆரம்பிச்சிருக்கா சார் என்றான் அதிர்ச்சியுடன். ஆமா என்றவர் பூராவையும் விவரித்தார். எனக்கு நீ உதவி செய்யணுமே. என்ன செய்யணும் சொல்லுங்க. கொஞ்சம் ரகசியமா வேவு பார்க்கணும். சனிக்கிழமை நான் மதுரை போறேன். எக்ஸிபிஷன்ல நம்ம கம்பெனி ஸ்டால் தான் பெஸ்ட்னு செலக்ட் பண்ணி கலெக்டர் பரிசு தர விழா ஞாயிற்றுக்கிழமை. திங்கள் காலையில நான் வந்துடுவேன். யாமினி உன்னை 2 தடவை தான் பார்த்துருக்கா. கொஞ்சம் அடையாளம் மாத்திக்கோ. அதே ஸ்வர்கா ஹோட்டல்ல தங்கு. பிசினஸ் ட்ரிக்ஸுக்காக நான் பயன்படுத்துற மைக்ரோஃபோன் தரேன். அதை எப்படியாச்சும் அந்த ரூம்ல பொருத்திடு. முடிஞ்சா பக்கத்து ரூம் கேட்டு வாங்கி தங்கு. இவளும் அவனும் என்ன பேசிக்கிறாங்கன்னு பதிவு பண்ணு. இது ஜாப் நம்பர் 1. அடுத்து ஜாப் நம்பர் 2. அந்த பாலமுரளி எங்க இருக்கான், என்ன செய்யறான்னு சப்ஜாடா அவன் ஜாதகமே எனக்கு வேணும். திங்கட்கிழமை என்ன ஆபீஸ்ல வந்து பாரு. சரியா? இத தயக்கத்துடன் தலையசைத்தான் ராம் பிரபு. என் பர்சனல் விஷயம்ங்கிறதால ரொம்ப நம்பிக்கையான ஆள் தான் இதை செய்ய முடியும். அதனால தான் உன்னை கூப்பிட்டேன். உனக்கு இதை செய்ய சங்கடமா இருந்தா வேணாம். நான் என் செக்ரட்டரி மூலமா ஏற்பாடு செய்துக்கிறேன். சங்கடம் இல்லை சார். இப்படி ஒரு விவகாரம் உங்க வாழ்க்கையில வந்திருக்கிறத நினைச்சாதான் கவலையா இருக்கு. இந்த துப்பறிகிற வேலையெல்லாம் விட்டுட்டு அவன் எழுதின கடுதாசிய மேடத்துக்கிட்ட காட்டி மனம் விட்டு பேசி பார்க்க கூடாதா சார்? என்னன்னு? நீ ஏற்கனவே காதலிச்சது தப்பில்ல.
அவன் லெட்டர் போட்டதும் சலனப்பட்டதுலயும் தப்பில்ல. ஆனா அவனை சந்திக்கிறதோ விபரீதமா எதையாச்சும் தீர்மானிக்கிறதோ ரொம்ப தப்புமா. உன் வாழ்க்கையும் பாழா போயிடும், என் கௌரவமும் போயிடும்னு எடுத்து சொல்லி அவங்கள உணர வைக்க முடியாதா சார்? சொன்னா திருந்தி உணரக்கூடியவதானான்னு தெரிஞ்சுக்கத்தான் இந்த முயற்சி. அவங்க விவகாரம் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு இன்னும் அவளுக்கு தெரியாது. இந்த நிலைமையில அவ அந்த பழைய ஆசாமிய சந்திச்சு பேச போறா. இப்ப அவ பேசுறதுதான் உண்மையான பேச்சா இருக்கும். அவளோட காதல் வேகமும் தாம்பத்தியம் மேல வச்சிருக்கிற மரியாதையும் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் அவளை எப்படி திருத்தலாம்னு யோசிக்கலாம் ராம் பிரபு. சரி சார், நீங்க சொன்னபடி செய்றேன் என்றான் ராம் பிரபு. அத்தியாயம் 6. பள்ளி மாணவர்களும் அலுவலக ஆசாமிகளும் கொஞ்சம் அதிக நேரம் உறங்குகிற தினப்பத்திரிகைகள், தனியாய் மலர் வெளியிடுகிற சினிமா தியேட்டர்களும், கடற்கரையும் நிரம்பி வழிகிற நான் ஸ்டாப்பாக டெலிவிஷன் நிகழ்ச்சி வழங்குகிற ஞாயிற்றுக்கிழமை. 8 மணிக்கு வேலைக்காரி காப்பி கொண்டு வந்து வைத்தபோது உறக்கம் கலைந்து எழுந்தாள் மெல்லிசான நைட்டியில் இருந்த யாமினி. அந்த உடையில் தன் எஜமானியை பார்க்கும்போது அந்த வேலைக்கார பெண்ணிற்கு வழக்கமாய் ஒரு கூச்சம் வரும். இப்போதும் வந்தது. காப்பிம்மா என்றாள் லினோலியம் விரித்த தரையை பார்த்து. சரி, அரை மணி நேரம் கழிச்சு டிஃபனை இங்க மாடிக்கையே எடுத்துட்டு வந்துடு என்ற யாமினி கட்டில் அருகில் தயாராயிருந்த பாத்ரூம் செப்பல்களை அணிந்து நடந்தாள். பல் மட்டும் விலக்கிவிட்டு வந்து நாற்காலியில் அமர்ந்து காப்பியை பருகியபடி ரிமோட் கண்ட்ரோல் எடுத்து டெலிவிஷன் போட்டாள். திரைமலரில் கமல்ஹாசன், ஸ்ரீதேவி. இன்டர்காம் எடுத்து எண் அழுத்தி கீழே எடுக்கப்பட்டதும், யாரு? சாத்தையனா? பேப்பர் எடுத்துட்டு வா. தியாகுவை என் வண்டிக்கு பெட்ரோல் போட்டு கொண்டு வந்து நிறுத்தி தொடச்சு வைக்க சொல்லு என்றாள். பேப்பர் வந்ததும் கட்டில் மேல் பரப்பி பொதுவாக மேய்ந்தாள். மடக்கி வைத்து டெலிவிஷனை அணைத்துவிட்டு கூந்தலை பந்தாக்கி கொண்டு குளியலறை சென்று பாத்டப்பில் வெதுவெதுப்பாக நீரை நிரப்பி நைட்டியை கலற்றிவிட்டு உள்ளே இறங்கினாள். சிரிக்கின்ற அவன் முகம் கண்ணெதிரில் வந்து போனது. தப்பு செய்கிறேனோ? துரோகமா? அவருக்கு இந்த நிமிடம் வரை தெரியாது. தெரிந்தால் மகா கோபக்காரர், என்மேல் உயிரையே வைத்திருப்பவர். டூத் பிரஷில் பேஸ்ட் பிதுக்கி வைக்க கூட யாமினிதான் வேண்டும். மனசாட்சி நியாயம் சொல்கிறது. ஆனால் இளமையும் இன்னொரு பேய் மனசும் அந்த நியாயத்தை எதிர்த்து போராடுகிறதே. என்ன மந்திரம் போட்டான் அவன்? ஏன் என் மனம் இப்படி மோசமாக தடுமாறுகிறது? என்ன குறை இங்கே? மகாராணி வாழ்க்கை. நினைத்தால் விரலுக்கு சொடுக்கெடுக்க ஒரு விரலுக்கு ஒரு பணிப்பெண் வைத்துக் கொள்ளலாம். லாக்கர் லாக்கராய் நகைகள், பீரோ பீரோவாய் உடைகள். என்ன குறை? வயசான கணவன் என்பது மட்டுமே குறை. வெளியே எங்கேயாவது சேர்ந்து சென்றால் என்னை மனைவி என்று சொல்லிக்கொள்ள அவருக்கு மிக பெருமிதம். ஆனால் எனக்கு, அட பாவமே என்பது போல ஒரு பரிதாப பார்வையை அல்லவா வீசுகிறார்கள். ஓல்டுமேன் எப்படி உன்னை வளைச்சு போட்டான் என்று அன்று கிளப்பில் ஒருத்தி கேட்கிறாள். குருடன் யானையை பார்த்த கதையோட சரியா, அதுக்கு மேலேயும் உண்டா என்று ஒருத்தி விரசமாய் கேட்க எல்லோரும் சிரித்திருக்கிறார்கள். இதை போல எத்தனை ரகசிய அவமானங்கள். யாமினி குளித்து டவலுடன் அறைக்கு வந்து கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்டாள். சுவரில் மாட்டியிருந்த திருமண போட்டோவில் கணபதிராமை பார்த்தாள். பொருத்தமே இல்லை மை டியர். சாரி கணவரே, நான் உங்களுக்கு துரோகம் செய்ய எப்போதோ தீர்மானித்து விட்டேன். அதில் மறுபரிசீலனைக்கு இடமில்லை. பெரிய தொழில் நிபுணர் நீங்கள், திட்டமிடுவதில் எக்ஸ்பர்ட். ஆனால் உங்களுக்கு தெரியாமல் நான் ரகசியமாக திட்டம் போட்டு கொண்டிருக்கிறேன். மன்னித்து விடுங்கள் டியர். யாமினி வான நீளத்தில் சாரி கட்டிக்கொண்டாள். கூந்தலை ஃப்ரெஷ் செய்து லூஸாக பின்னலிட்டாள். லிப்ஸ்டிக் போட்டுக்கொண்டாள். கைப்பையை எடுத்து வைத்து கொண்டாள். வந்த டிஃபனை சாப்பிட்டு விட்டு 9:30 மணிக்கு புறப்பட்டாள். கீழிறங்கி வந்தபோது கணபதிராமின் செக்ரட்டரி கார்த்திகேயன் வந்திருந்தான். குட் மார்னிங் மேடம் என்றான். குட் மார்னிங். இன்னைக்கு சண்டே ஆச்சே, அவரும் ஊர்ல இல்ல, எங்கே வந்தீங்க? மேடம், ஊருக்கு போறப்ப சார் சொல்லிட்டு போனாரு, வீட்டுக்கு வந்து நீங்க வெளியில எங்கேயாவது போறதா இருந்தா துணைக்கு கூட போயிட்டு வான்னு சொன்னாரு. நான் ஒன்றும் சின்ன பாப்பா இல்ல, துணையெல்லாம் வேண்டியதில்ல. உங்களுக்கு உதவியா இருக்கும்னு தான் சார் சொன்னாரு. அப்படியா? பியூட்டி பார்லர் போக போறேன். அதுக்கு நீங்க வந்து என்ன உதவி செய்ய போறீங்க? சாரி மேடம், சார் சொன்னதை சொன்னேன். நீங்க போயிட்டு வாங்க, நான் வீட்டில் இருக்கேன். ஃபோன் ஏதாச்சும் வந்தா அட்டன் செய்கிறேன். மதுரையில இருந்து சார் கூப்பிட்டா நீங்க எங்க போயிருக்கிறதா சொல்லட்டும் மேடம். யாமினி பார்வையில் 105 டிகிரி உஷ்ணம் இருந்தது. என்கிட்ட சொல்லிட்டு போகலன்னு சொல்லுங்க. தியாகு, சாவி கொண்டா. பெட்ரோல் போட்டியா? மேடம், நீங்களே டிரைவ் பண்ணிட்டு போக போறீங்களா? எஸ். சோவாட்? டிரைவர் இல்லாம காரோட்ட அனுமதிக்க வேணாம்னு சொன்னாரு. என்னது, அனுமதிக்கிறதா? எனக்கு அனுமதி கொடுக்க நீங்க யாரு? கார்த்திகேயன், திஸ் இஸ் டூ மச். நீங்க அவருக்கு தான் செக்ரட்டரி, எனக்கு இல்ல. அவர் வரட்டும், நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். யாமினி வேகமாக சென்று மாருதி காரை ஸ்டார்ட் செய்து புறப்பட்டாள். டிடிகே சாலையிலிருந்து ராதாகிருஷ்ணா ரோடு வந்து உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் காரை பார்க் செய்தாள். வாசலில் டாக்ஸி பிடித்து ஹோட்டல் ஸ்வர்கா என்றாள். எத்தனை முன் ஜாக்கிரதையான யோசனைகள்! ஹோட்டல் ஸ்வர்காவில் அறை எண் 116 காலை 8 மணியிலிருந்தே
டேப் ரெக்கார்டர் சகிதமாக ராம் பிரபு காத்து கொண்டிருந்தான். அத்தியாயம் 7. மை காட், ஏதோ ஒரு தைரியத்துல நீ வருவேன்னு நம்பி லெட்டர்ல அழைச்சு அதே மாதிரி ரூம் போட்டு காத்துக்கிட்டு இருந்தேனே ஒழிய உள்ளூர ஒரு சந்தேகம் இருந்துச்சு யாமினி, நீ வராமையும் போகலான்னு. ஏன்னா நம்ம தமிழ் பொண்ணுங்க காதல் காதல்னு 1000 உருகினாலும் கழுத்துல தாலின்னு ஒன்று ஏறிட்டா அப்புறம் புல்லானாலும் புருஷன்கிற புராதன தத்துவத்தை கெட்டியா பிடிச்சுக்கிறாங்க. நல்ல வேளை நீ அப்படி இல்ல. உட்காரு யாமினி. முரளி, நடந்த கல்யாணத்துக்கு மதிப்பு கொடுக்கறது தான் நியாயம். ஆனா அது என்னையே ஏமாத்திக்கிறதாகும். அவரோட வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கை ஒரு கடமையான வாழ்க்கை முரளி. மனசு பூரா எப்பவும் நீங்க வந்து போயிட்டு தான் இருந்தீங்க. உங்க தபால் பார்த்ததும் அந்த ஞாபகங்கள் பல மடங்காயிடுச்சு. வழக்கமா ஞாயிற்றுக்கிழமை அவர் என்னோட டென்னிஸ் ஆடுவாரு. அப்புறம் அவருக்கு நான் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டணும். நல்ல வேளையா அவர் இன்னைக்கு ஊர்ல இல்ல, அதனாலதான் வர முடிஞ்சது. யாமினி, முந்தைக்கு இப்ப நீ எவ்வளவு அழகாயிட்ட தெரியுமா? என்ன பேச மாட்டேங்கிற? என்ன பேசுறது? இப்படி பக்கத்துல வந்து உட்காரு, காதுக்குள்ள சொல்றேன். வேணாம் முரளி, ப்ளீஸ், எனக்கு பயமா இருக்கு. என்ன பயம்? அவர் என்ன சந்தேகப்படுறாரோன்னு நினைக்கிறேன். ஐயையோ, நான் எழுதின லெட்டர்ஸை பார்த்துட்டாரா? இல்ல, 2 லெட்டரையும் போஸ்ட் பாக்ஸ்ல இருந்து நானே தான் எடுத்தேன். படிச்சுட்டு உடனே துண்டு துண்டா கிழிச்சு ஃப்ளஷ் அவுட்ல போட்டுட்டேன். பின்ன எப்படி சந்தேகம்? நான் ஃபோன் கூட செய்யலையே. தெரியல, வழக்கமா அவரோட செக்ரட்டரி ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டான். இன்னைக்கு வந்தான். நான் எங்கேயாவது வெளியில போனா கூட போக சொன்னாருன்னா தேவையில்லைன்னு புறப்பட்டேன். டிரைவர் இல்லாம போக வேணாம்னா சத்தம் போட்டுட்டு காரை எடுத்துக்கிட்டு வந்தேன். உன் கார்லையா வந்த? ஆமா. யாராச்சும் ஏன் அவனே ஃபாலோ பண்ணியிருந்தா வேற யாராச்சும் உன் காரை நோட் பண்ணி நாளைக்கு உன் புருஷன்கிட்ட சொல்லிட்டா ஏன் அப்படி ரிஸ்க் எடுத்த? என்ன முரளி, இத்தனை ரகசியமா நாம சந்திக்க நீங்க ஏற்பாடு செஞ்சிருக்கிறப்ப எனக்கும் மூளை வேலை செய்யாதா? காரை உட்லண்ட்ஸ்ல பார்க் பண்ணிட்டு டாக்ஸி பிடிச்சு தான் இங்க வந்தேன். பயங்கரமான ஆள் தான் நீ. சீக்கிரம் போயிடணும் முரளினா. சொல்லுங்க, எதுக்காக சந்திக்க நினைச்சிங்க? புரியல? நான் இப்போவும் உன்னை நேசிக்கிறேன்னு புரியுதா யாமினி? சொல்லு யாமினி. அதே மாதிரி இப்போவும் உன் மனசுல நான் இருக்கிறது உண்மையா இல்லையா? உண்மைதான் முரளி. நடுவுல தடையா இருக்கிறது உன் கழுத்துல தொங்குற தாலி தான். லெட்டர்லயே எழுதியிருந்தேன். இப்ப எனக்கு நல்ல பொசிஷன். பம்பாய் பிரான்ச்சுக்கு மாற்றல் வாங்கிக்க என்னால முடியும். ஏன் நாம புதுசா ஒரு வாழ்க்கைய துவங்க கூடாது யாமினி? எனக்கு பயமா இருக்கு முரளி. உன் புருஷனை நினைச்சா இந்த சமுதாயத்தை நினைச்சா ரெண்டும். ஒரு பெரிய முடிவெடுக்கிறப்ப பயம் இருக்கத்தான் செய்யும். அப்புறம் சரியா போயிடும் யாமினி. பம்பாயில எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வீடு இருக்கு. நீ சரின்னு சொன்னா ஒரே வாரத்துல எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிடுவேன். நீ உன் வீட்டை விட்டு ரகசியமா புறப்பட்டு வரணும். அவ்வளவுதான் நீ செய்ய வேண்டியது. மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். அவர் என்ன தேட மாட்டாரா? அந்த சிரமமே வேணாம். தெளிவா ஒரு லெட்டர் எழுதி அவர் கைக்கு கிடைக்கிற மாதிரி வச்சுட்டே நீ புறப்படு. இந்த மாதிரி என் பழைய காதலனோட போறேன், என்ன மன்னிச்சிடுங்கன்னு கொஞ்சம் விவரமாவே எழுதிடு. வெளியில சொன்னா அவமானம்னு அவர் வெளியிலேயே சொல்ல மாட்டாரு. நம்ம 2 பேரையும் பழி வாங்க நினைக்க மாட்டாரா? நீ நிறைய சினிமா பாக்குறேன்னு நினைக்கிறேன். நடைமுறை வாழ்க்கையில பழி வாங்குறதே வேலையா அலையறதெல்லாம் அபூர்வம் யாமினி. அவர் மேல்மட்டம். சரி, ஒளிஞ்சு போறா போன்னு தான் தோணும். கம்முன்னு இருந்துடுவாரு. மீறி எது செஞ்சாலும் நானாச்சு அவராச்சு பார்த்துடுறேன். ஓகே? என்ன யோசனை? நீ சரின்னு சொன்னா நாளைக்கே நான் அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிடுறேன். நம்ம 2 பேருக்கும் ரயில் டிக்கெட் முதற்கொண்டு புக் பண்ணிட்டு உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். ஃபோன் வேணாம் முரளி. அவர் ரூம்ல எக்ஸ்டென்ஷன் இருக்கு. எதேச்சியா அவர் அதை எடுத்துட்டா எல்லாம் கேட்டுடுவாரு. விவகாரம் ஆயிடும். அப்ப வழக்கம் போல ஃப்ரம் அட்ரஸ் எழுதாம தபாலே போடுறேன். அதான் பெட்டர். தபால் வர நேரம் அவர் ஆபீஸ் போயிடுறாரு. அதனால நான் தான் தபால்களை எடுக்கிறேன். பிரச்சனை இல்லை. ஒரே வாரத்துல நம்ம கனவு வாழ்க்கை ஆரம்பமாகுது யாமினி. அச்சாரமா எதுவும் இப்ப கொடுக்க கூடாதா? வேணாம் முரளி, ப்ளீஸ். எனக்கு நர்வஸா இருக்கு. உங்க திட்டப்படி எல்லாம் நல்லபடியா நடந்து முடியட்டும். அப்புறம் முழுக்க முழுக்க நான் உங்களுக்காகத்தானே. நான் புறப்படுறேன். என்னை யாராவது இந்த ஹோட்டல்ல பார்த்தா வம்பு. சரி, நீ புறப்படு. அதற்கு பிறகு வெறுமையாக சுழன்று கொண்டிருந்த கேசட்டை பட்டன் அழுத்தி நிறுத்தி, அவ்வளவுதான் சார் என்றான் ராம்பிரபு. கையில் சிகரெட்டுடன் தன் அலுவலக தனி அறையில் உரையாடல் முழுக்கவும் கேட்ட கணபதிராம் கண்கள் சிவந்திருந்தன. அப்புறம் அவ புறப்பட்டுட்டாளா? ஆமா சார், டாக்ஸி பிடிச்சு போயிட்டாங்க. அவன் உடனே ரூமை காலி செஞ்சுட்டு புறப்பட்டான். ஹீரோ ஹோண்டா பைக்ல அவன் போனான் சார். நான் அவனை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு ஆட்டோவை தான் பிடிக்க முடிஞ்சது. பைக்கை ஆட்டோவால ஃபாலோ பண்ண முடியல. ஆனா நான் ஹோட்டலுக்கு திரும்பி வந்து ரிசப்ஷன்ல நைஸா பேசி அவனோட அட்ரஸை வாங்கிட்டேன் சார். ராம்பிரபு நீட்டின காகிதத்தில் நுங்கம்பாக்கம் லேக் ஏரியா விலாசம் எழுதப்பட்டிருந்தது. அதை வாங்கி தன் பாக்கெட்டில் வைத்து கொண்டார். ரொம்ப தேங்க்ஸ் ராம்பிரபு, நீ போ. சார், உங்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு எனக்கு வயசு பத்தாது. ஆனாலும் சொல்றேன், இந்த விவகாரத்தை ரொம்ப உணர்ச்சி பூர்வமா பார்க்காதீங்க. உங்க ஆத்திரம் நியாயம். ஆனா அதுலயும் ஒரு நிதானம் காமிங்க. அவசரப்பட்டு டிராஸ்டிக்கா எதுவும் செஞ்சிடாதீங்க சார். எல்லாரும் தப்பு செய்யறவங்க தான். மேடம் இப்படி உங்களுக்கு துரோகம் செய்யற எண்ணத்தோட அவன்கிட்ட பேசினதும் அவன் திட்டத்துக்கு சம்மதிச்சதும் பெரிய தப்பு தான்.
ஆனா அவங்க இளம் வயசை உத்தேசிச்சு மன்னிக்கலாம் சார். இவ்வளவு பெரிய திருட்டுத்தனத்தை எப்படி மேன் மன்னிக்கிறது? மறுபடி நீங்க இன்னொரு தடவை கேசட்ட கேளுங்க. அவன் தான் ஆசையை தூண்டி விடுற மாதிரி பேசுறான். மேடம் இல்ல, மேடம் உங்க மேல ரொம்ப பயம் வச்சிருக்காங்க. சலனமும் இருக்கு, நியாயமும் புரியுது. ஒரு தடுமாற்றமான மனநிலை தான். அதுக்காக நீங்க மனசு விட்டு பேசுங்க. நீ ஹோட்டல் போனது பேசினது எல்லாம் தெரியும்னு ஆரம்பிச்சு பேசுங்க. ஆத்திரமா பேசாம பக்குவமா பேசுங்க. உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னாலே மேடம் ஆடி போயிடுவாங்க. சலனம் எல்லாம் பஞ்சா பறந்திடும். உங்க காலில் விழுந்து கதறிடுவாங்க. அவனை உதறிடுவாங்க. ராம் பிரபு, நீ காதலிச்சிருக்கியா? ஆமா சார், அது நிறைவேறல. அப்போ உனக்கு அதுல உள்ள துடிப்பு தெரியும். இளம் உள்ளங்கள் நேசிச்சா தான் காதலா? வயசானவன் காதலிச்சா அது பெரிய விஷயம் இல்லையா? நான் யாமினிய லவ் பண்ணேன்ப்பா. கல்யாணத்துக்கு அப்புறம் சத்தியமா நான் வேற யாரையும் தொட்டதில்ல. அப்படிப்பட்ட எனக்கு துரோகம் செய்யலாமா? நீ போ, இதை எப்படி சரி செய்யணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன் என்றார் உறுதியாக. சார், நான் சொல்ல வந்தது நோ மோர் அட்வைசஸ், நீ போகலாம் என்றார் கணபதிராம் அந்த கேசட்டை வெறித்து பார்த்தபடி. அத்தியாயம் 8. கணபதிராம் வீட்டில் யாமினியிடம் தன் மனக்குமுறலை கொஞ்சம் கூட வெளிக்காட்டிக் கொள்ளாமல் தேர்ந்த நடிகனாய் நடித்தார். ஆனால் தனிமையில் புழுங்கினார். ஓடப்போகிறாயா? என்னை விட்டு ஓடப்போகிறாயா? என்ன சொன்னான் உன் ஆசை காதலன்? சினிமாவில்தான் பழி வாங்குவார்களா? நிஜ வாழ்க்கையில் கம்மென்று இருந்து விடுவார்களா? திமிர் பிடித்த பெண்ணே, வேலி திறந்திருந்தால் மாடு மேயத்தான் செய்யும். நீ உன் சலனத்தை வெளிப்படுத்தினதால்தான் அந்த அயோக்கிய ராஸ்கல் அடுத்த கட்டத்திற்கு போய் திட்டம் வகுத்தான். ஆண்கள் அப்படித்தான், சந்தர்ப்பத்திற்காக காத்திருப்பார்கள். பெண் அப்படி இருக்கலாமா? நல்ல விஷயங்களில் சம உரிமை கேளுங்கள், நியாயம். தப்பு விஷயங்களிலும் சம உரிமை கேட்டால் எப்படி? மற்றவர்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னால் சகித்து கொள்ள முடியாது. என்னை அலட்சியப்படுத்தியவர்களை மன்னிக்கவே முடியாது. துரோகம் செய்தாக வேண்டும் என்பதில்லை. துரோகம் நினைத்து விட்டாலே கூட என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. ஆகவே யாமினி, உன்னை நான் சும்மா விடப்போவதில்லை. கணபதிராம் பொங்கி பொங்கி யோசித்து பிபி எகிரி டாக்டரை அழைக்க வேண்டியதாய் போயிற்று. குடும்ப டாக்டர் PK மேனன் ஷெல்ஃப் ஃப்ரேமிட்ட கண்ணாடியை கலற்றி கையில் வைத்துக்கொண்டு, என்ன மேன் ஆச்சு உனக்கு? சந்தோஷமா தானே இருந்த? உன் உடம்பு ரொம்ப நார்மலா இருந்துச்சே, இப்ப சிஸ்டமே கசமுசான்னு இருக்கே. ஏற்கனவே ஒரு அட்டாக் வந்து உனக்கு காலன் முன்னறிவிப்பு கொடுத்துட்டது மறந்து போச்சா? சமீபத்துல ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டியா என்றார். கணபதிராம் தன் தலைமாட்டின் அருகே நின்ற யாமினியை பார்த்து கொண்டு இல்ல என்று சொன்னார். டாக்டர் யாமினியிடம் திரும்பி, உன் புருஷன் போய் பேசுறாரு, ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்ப டென்ஷனா இருக்காரு, தனியா விசாரிச்சு பாருமா என்று யதார்த்தமாய் பேசிக் கொண்டிருந்தவர் திடீரென்று சினிமா டாக்டராகி, அதிர்ச்சியான விஷயங்கள் அவருக்கு ஆகாதுமா என்று முத்தாய்ப்பாய் சொல்லிவிட்டு புறப்பட்டு சென்றார். அன்றைக்கு ராத்திரி யாமினி கேட்டாள், என்ன டியர் உங்க கவலை? நீதான் என்றார் கணபதிராம். நானா? ஆமா, ரொம்ப சின்ன வயசு பொண்ணு நீ. உன் விருப்பத்தை கேட்டுதான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். ஆனாலும் அப்பப்ப நான் உனக்கு பொருத்தமில்லைன்னு ஒரு உறுத்தல் வருது. உன் வாழ்க்கைய நான் வீணடிச்சிட்டேனோன்னு ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுது யாமினி. என்ன பேச்சு இது? என்ன குறை வச்சிருக்கீங்க எனக்கு? இந்த மாதிரி ஒரு சொர்க்க வாழ்க்கை எந்த பொண்ணுக்கு கிடைக்கும்? கொடுத்து வச்சிருக்கணும் டியர். பின்ன ஏண்டி என்ன அம்போன்னு விட்டுட்டு ஓட போற என்று நாக்கு வரை துடித்து கொண்டு வந்த கேள்வியை வெறும் பெருமூச்சாக மாற்றி வெளியேற்றினார். அலுவலகம் செல்ல துவங்கிய 2வது நாளில் போஸ்ட்மேன் வந்து யாமினி பெயருக்கு வந்திருந்த கவரை கொடுத்துவிட்டு 100 ரூபாய் வாங்கி சென்றான். பாலமுரளியின் கையெழுத்துதான். கணபதிராம் முன்போலவே தண்ணீரில் ஊற வைத்து கவரை பிரித்து உள்ளிருந்து கடிதம் எடுத்தார். என் செல்லக்குட்டி யாமினிக்கு. அத்தனை ஏற்பாடுகளும் முடிந்தது. 15 நாட்கள் கழித்து நான் பம்பாய் பிரான்ச்சில் சேர ஆர்டர் வாங்கிவிட்டேன். இங்கே ரிலீஸ் ஆகிவிட்டேன். நமக்கு வருகிற 10ஆம் தேதிக்கு தாதர் எக்ஸ்பிரஸில் 2 டிக்கெட் ரிசர்வ் செய்துவிட்டேன். காலை 7 மணிக்கு சென்ட்ரலில் எக்ஸ்பிரஸ் புறப்படுகிறது. உன் வீட்டிலிருந்து 5:30 மணிக்கு அல்லது 6 மணிக்கு புறப்பட்டு விடு. சென்ட்ரல் ஸ்டேஷனில் புத்தக ஸ்டால் அருகே உனக்காக நான் காத்திருக்கிறேன். சூட்கேஸ் எதுவும் எடுத்து வர வேண்டாம். மாற்று துணி உள்பட சகலமும் பம்பாய் சென்று வாங்கிக் கொள்ளலாம். நீ மட்டும் வந்தால் போதும். எப்படியாவது வந்துவிடு. இதைவிட நல்ல சந்தர்ப்பம் அமையாது. மற்றவை 10ஆம் தேதி காலையில். உன் பாலமுரளி. படித்து முடித்ததும் தேதி பார்த்தார். 7. இன்னும் 3 நாட்கள் இருக்கின்றன. 3 நாட்கள். என்னை விட்டு சிறகடித்து பறந்துவிடப் போகிறாள். என்ன செய்ய போகிறேன் நான்? டெலிஃபோன் மணி ஒலித்தது. எடுத்தார். ஹலோ, நான் ராம்பிரபு பேசுறேன். சௌக்கியமா இருக்கீங்களா சார்? 2 நாள் முன்னாடி ஃபோன் செஞ்சேன். உடம்பு முடியாம வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறதா சொன்னாங்க. ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் சப்மிட் பண்ண வேண்டியிருந்ததால நேரில் வந்து பார்க்க முடியல. நல்லா இருக்கே, நீ உடனே புறப்பட்டு என் ஆஃபீஸுக்கு வா என்றார் கணபதிராம். போனை வைத்து விட்டார். அலறி அடித்து கொண்டு வந்து சேர்ந்தான் ராம்பிரபு. எதுவும் பேசாமல் என்னோட வா என்று அவனை தன்னருகில் அமர்த்தி கொண்டு வேகமாக காரில் புறப்பட்டார். எங்கே போறோம் சார்?
என்று கேட்டவனுக்கு பதில் சொல்லவில்லை. அந்த 5 நட்சத்திர ஹோட்டல் காம்பவுண்டில் கார் நுழைந்தது. கணபதிராம் இறங்கி டிப் டீப் என்ற பார் பகுதிக்கு வந்தார். அந்த காலையில் அங்கே மொத்த ஹாலிலும் 2 மேஜைகளில் 3 பேர் இருக்க 20 மேஜைகள் காலியாக இருந்தன. ஒரு மூலை மேஜைக்கு சென்று அமர்ந்தார். ராம் பிரபு அருகில் மற்றொரு நாற்காலியில் தயங்கி அமர்ந்தான். வெளிச்சம் 50% மேல் தள்ளுபடி செய்யப்பட்டு கோழிக்குஞ்சு வளர்ப்பு முறை போல அந்த ஹாலுக்குள் ஒரு கீற்று கூட சூரிய வெளிச்சம் வராமல் பொத்தி வைக்கப்பட்டிருந்தது. மெனு கார்டு கொண்டு வந்து வைக்கப்பட, அதெல்லாம் வேணாம், பீட்டர் ஸ்காட்ஸ் 2 லார்ஜ் என்றார் கணபதிராம். சார் எனக்கு என்று தடுமாறினான் ராம் பிரபு. மூச் பழக்கம் உண்டுன்னு சொல்லியிருக்க என்றவர் சிகரெட் பற்ற வைத்து கொண்டார். இப்ப எதுக்காக? ப்ளீஸ் எனக்கு வேணாமே சார். நோ, டோன்ட் சே நோ. வந்தது. சோடாவை எடுத்து இவரே ஊற்றினார். எடுத்து அவன் கையில் திணித்தார். சாப்பிடு, சீரியஸா சில விஷயங்கள் பேசணும் என்றார். வேறு வழியே இல்லாமல் குடிக்க துவங்கினான். 2 பெக் ஆளுக்கு சாப்பிட்டு முடித்ததும் கணபதிராம் அந்த கடிதத்தை எடுத்து கொடுத்தார். படி, கசக்கிடாம படி. மேஜைக்கு மேல் தொங்கிய விளக்கின் அருகாக பிடித்து படித்து பார்த்து மௌனமாக மடக்கி அவரிடம் திரும்ப கொடுத்து, நீங்க அவங்க கிட்ட பேசவே இல்லையா சார் என்றான் ராம் பிரபு. இது பேசி சரி செய்ய முடிகிற பிரச்சனை இல்லப்பா. உனக்கு பொம்பளைங்களை பத்தி தெரியல. அழுத்தக்காரிங்க, நினைச்சத சாதிச்சிடுவாளுங்க. உடம்பு பூரா திமிரும் சுயநலமும் தான் இருக்கும். அவர் சொல்லிக்கொண்டே போக கண்கள் சிவந்து போன ராம் பிரபுவின் கன்னங்களில் கண்ணீரின் முதல் வரிகளை பார்த்த கணபதிராம், அட அழுவுறியா நீ என்றார். எனக்கு என் காதலி நினைவு வந்துடுச்சு சார். நீங்க சொன்னது அத்தனையும் 100க்கு 100 கரெக்டு சார். பைரவின்னு பேரு. அப்படி காதலிச்சோம். கடைசியில வீட்டுல பார்த்த அமெரிக்கா மாப்பிள்ளைய கல்யாணம் செஞ்சுக்கிட்டா. வீட்டை என்னால மீற முடியல. சாரின்னு ஒரே ஒரு வரி சொல்லி என்ன கலட்டி விட்டுட்டா சார். காதலியோட நல்வாழ்க்கைக்காக காதலையே தியாகம் செய்யறதா நினைச்சு எனக்குள்ள அழுதுகிட்டு பேசாம இருந்துட்டேன். அப்புறம் யோசிச்சு பார்க்க அவ என்னை ஏமாத்திட்டான்னு புரிஞ்சுது. ரொம்ப லேட்டான ஞானோதயம் சார். அவளை தேடி பிடிச்சு கண்ணமா அரைஞ்சு ஏண்டி ஏமாத்தினன்னு கேட்கணும்னு ஒரு வெறி. முடிஞ்சா ஒரு கத்தி எடுத்து சொருகிட்டு கூட வந்துடலாம்னு ஒரு பயங்கர வேகம். இதே மாதிரி ஒரு நாள் ஃபுல்லா போதை ஏத்திக்கிட்டு அவ இந்தியா வந்திருக்கிறது தெரிஞ்சு அவ வீட்டுக்கு போனேன் சார். நான் அவளை பார்த்தப்ப கர்ப்பிணி. என் வேகம் பூரா வடிஞ்சு போச்சு. அனாவசியமா இன்னொரு பிஞ்சு உயிரையும் சேர்த்து பழிவாங்க மனசு வரல. பேசாம திரும்பிட்டேன். அவ மட்டும் கர்ப்பமா இல்லைன்னா அன்னைக்கு நான் போன வேகத்துக்கு இப்போ சென்ட்ரல் ஜெயில தான் இருந்திருப்பேன். வாய் விட்டு சிரித்த கணபதிராம், உனக்குள்ள நெருப்பு மாதிரி இப்படி ஒரு கதையை வச்சுக்கிட்டு என்ன சாந்தமா போக சொல்லி அட்வைஸ் பண்ணியே. உன் வயசுக்கு உன் பின்னணிக்கு அவ்வளவு கோபம் வந்தா என் வயசுக்கு என் பண பலத்துக்கு எனக்கு எவ்வளவு கோபம் வரலாம் ராம் பிரபு என்றார். நீங்க ஆத்திரப்படுறது நியாயம்தான் சார். என்னோட காதல் தோத்து போய் 3 வருஷமாச்சு சார். ஆனா அந்த நெருப்பு அணையல சார். நினைப்பு அப்பப்ப விசிறி விட்டுக்கிட்டே இருக்கும். அவன் அமெரிக்கா மாப்பிள்ளைங்கிறதுனாலையும் என்னை விட வசதியானவன்கிறதுனாலையும் தான் சார் அவ என்ன உதறினா. அன்னைக்கு விழுந்தது சார் என் மனசுல ஒரு லட்சியம். அவ கட்டிக்கிட்ட அந்த மாப்பிள்ளைய விட பல மடங்கு உசந்து காட்டி ஒரு நாள் அவகிட்ட தனிமையில வார்த்தைகளாலேயே சாட்டையடி கொடுக்கணும் சார். நான் தொழில் ஆரம்பிக்கணும், பணக்காரன் ஆகணும்னு சொன்னதெல்லாம் இந்த நோக்கத்துல தான் சார். பழைய நினைவுகள் கிளறி விடப்பட்டு போதை வேறு சேர்ந்து கொள்ள உணர்ச்சி பூர்வமாய் பேசிக்கொண்டிருந்தான் ராம் பிரபு. ராம் பிரபு, உன் லட்சியத்தை தான் நான் நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டேனே, எனக்கு நீ உதவி பண்ணணும். சொல்லுங்க சார், என்ன செய்யட்டும்? இந்த கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு கீழே குதிக்கவா? உங்களுக்காக எதுவும் செய்வேன் சார் என்று எழுந்து கொண்டான். உட்காருப்பா, 2 பெக்குக்கே இவ்வளவு ஏறிடுச்சா? சார், இது போதையில சொல்ற வார்த்தை இல்ல. எந்த கோயில்ல வந்து சத்தியம் செய்யட்டும். எனக்கு அறிவு பிச்சை கொடுத்தவர் சார் நீங்க. நான் உங்க அடிமை மாதிரி. என்ன செய்யணும் சொல்லுங்க. கணபதிராம் தன் கிளாஸை காலி செய்துவிட்டு நிதானமாக குரலை தாழ்த்தி சொன்னார். என் பொண்டாட்டிய நீ கொலை செய்யணும். அத்தியாயம் 9. முக்கியத்துவம் வாய்ந்த அந்த திங்கள்கிழமை அதிகாலை 4:30 மணிக்கெல்லாம் விழித்து கொண்டாள் யாமினி. தன்மேல் விழுந்திருக்கும் கணவனின் கையை மெதுவாக தூக்கி அருகில் வைத்துவிட்டு தன்னுடைய வளையல்களை ஓசை எழுப்பாதபடி டைட்டாக்கி கொண்டு மெதுவாக கட்டிலை விட்டு இறங்கினாள். குளியலறைக்கு சென்று பல் விளக்கி முகம் மட்டும் கழுவிக்கொண்டாள். வெளிப்பட்டு சுடிதார் உடையை எடுத்துக்கொண்டு மீண்டும் குளியலறைக்குள் சென்று நைட்டியை உதறி அதை மாட்டிக்கொண்டாள். டிரெஸ்ஸிங் மேஜைக்கு வந்து இரவு விளக்கு வெளிச்சத்தின் சொற்ப கசிவில் தலை சீவி பின்னலிட்டு பவுடர் ஒற்றி பொட்டு வைத்து கொண்டாள். பீரோவில் முதல் புடவைக்கடியில் ஏற்கனவே எழுதி தயாராக வைத்திருந்த மடக்கப்பட்ட காகிதத்தை எடுத்து வந்தாள். கட்டிலுக்கு அருகில் இருந்த டெலிபோனுக்கடியில் பெரும் பகுதி வெளியில் தெரியும்படி செருகி வைத்தாள். புறப்படுவதற்காக திரும்பிய வேகத்தில் மேலே போட்டிருந்த துப்பட்டா தலைமாட்டில் இருந்த அலாரம் டைம்பீஸின் மேல் பட்டு இழுக்க அது தடால் என்று கீழே விழுந்தது.
கணபதிராம் உணகியவாறு புரண்டு படுத்தார். யாமினி டைம் பீஸை பழைய இடத்தில் வைத்துவிட்டு பீரோவில் தயாராக வைத்திருந்த சிறிய சூட்கேஸை எடுத்துக்கொண்டாள். அறையின் வாசலை நோக்கி மெதுவாக கால் எடுத்து வைத்து நடந்தாள். சமீபித்து அதன் தாளை தொட்டபோது அறையின் பெரிய விளக்கு திடீரென்று எரிந்தது. திடுக்கிட்டு திரும்பி பார்க்க கைகளை கட்டிக்கொண்டு அமைதியாக நின்றார் கணபதிராம். ரொம்ப தூர பயணமா யாமினி? எந்த ஊர்? அதென்ன சொல்லிக்காம புறப்படுற? புது பழக்கமா இருக்கே என்றார். விடவிடத்து அசைவின்றி நின்றாள் யாமினி. பிடிப்பின்றி வைத்திருந்த சூட்கேஸ் கையில் இருந்து நழுவி தரையில் விழுந்தது. கணபதிராம் அவள் அருகில் வந்தார். சொல்லுமா, சும்மா வாக்கிங் போறதுக்காக புறப்பட்டேன்னு ஒரு பொய்யையாவது சொல்லி பார்க்கலாமே. அமைதியாய் நின்றாள். பேச மாட்டியா என்று திரும்பியவர் டெலிபோனுக்கு அடியில் இருக்கும் கடிதத்தை பார்த்து, ஓ, படிச்சுதான் தெரிஞ்சுக்கணுமா என்று எடுத்தார். பிரித்தார். வாய் விட்டு படித்தார். அன்புள்ள என் கணவருக்கு கண்ணீருடன் யாமினி எழுதி கொண்டது. ஒரு குடும்ப பெண் செய்யக்கூடாத தவறை நான் செய்கிறேன். உங்களிடம் ஒரு பெரிய உண்மையை நான் மறைத்து விட்டேன். உங்களை திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பாக பாலமுரளி என்பவரை நான் நேசித்தேன். என் குடும்பத்தின் நலன் கருதி தங்களை திருமணம் செய்து கொண்டேன் என்றாலும் என்னால் முரளியை மறக்க முடியவில்லை. ரகசியமான அவஸ்தைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அவரே முன்வந்தார். என்னை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் அவரோடு ஒரு புதிய வாழ்க்கை துவங்குவதற்காக புறப்பட்டு செல்கிறேன். இது துரோகம்தான். ஆனாலும் என்னை மன்னித்து விடுங்கள். நீங்கள் காட்டிய அன்பிற்கும் கொடுத்த அந்தஸ்திற்கும் வழங்கிய ஆதரவுக்கும் நன்றி சொல்வதற்காகவே இன்னும் ஒரு பிறப்பெடுக்க வேண்டும். அப்போது உங்கள் கால்களை என் கண்ணீரால் கழுவி என் பாவத்திற்கு விமோசனம் தேடிக்கொள்வேன். இப்போது அந்த கவர்ச்சிகரமான பாவத்தை செய்வதைத் தவிர எனக்கு வேறு வழி தெரியவில்லை. போய் வருகிறேன். தவறு, போகிறேன். இப்படிக்கு யாமினி. உடல் நடுங்க நின்றிருந்த யாமினி திடீரென்று ஓடி வந்து அவர் கால்களில் விழுந்து அழுதாள். இந்த பாவிய மன்னிச்சிடுங்க, நிலத்தடுமாறிட்டே, உங்க கையாலேயே என்னை கொண்டு போட்டுடுங்க. முகத்தில் அரைந்து கொண்டு அழுதாள். அவரின் கால்களை கட்டிக்கொண்டு அழுதாள். கால்களை வலுக்கட்டாயமாக பிடுங்கிக் கொண்டு நடந்து கட்டிலில் அமர்ந்தார் கணபதிராம். கையும் களவுமா பிடிச்சிட்டதால இப்படி ஒரு நாடகமா யாமினி என்றார். இல்லைங்க, நிஜமா என் புத்தி பேதலிச்சு போச்சு. அந்த பாவி மறுபடியும் என் வாழ்க்கையில குறுக்கிட்டு லெட்டர் எழுதி என் மனசை கலைச்சிட்டான். அவ்வளவு பலவீனமா உன் மனசை நீ வச்சிருக்கலாமா என்ற கணபதிராம் நேரம் பார்த்து, 6:15 ஆச்சு யாமினி, பாலமுரளி சென்ட்ரல்ல காத்துக்கிட்டு இருப்பான், நீ புறப்படு என்றார். இல்லைங்க, நான் போக மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு எல்லாம் தெரியும் யாமினி. முதல் லெட்டர், 2வது லெட்டர், நீ ஹோட்டல் போய் சந்திச்சது, 3வது லெட்டர் எல்லாம் தெரியும். உனக்கு அவன் மேலதான் நாட்டம்னு ஆனப்புறம் நான் வலுக்கட்டாயமா இழுத்து வைக்கிறதுல அர்த்தம் இல்ல. நீ தாராளமா போகலாம். செலவுக்கு பணம் எதுவும் எடுத்து வச்சுக்கிட்டியா? தரட்டுமா? ஐயோ, என்னை கொல்லாதீங்க, பாவி, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ண இருந்தேன் என்ற யாமினி சுவற்றில் 4-5 தரம் தன் மண்டையை மோதிக்கொண்டாள். அழுக ஆர்ப்பாட்டம் எல்லாம் போதும் யாமினி, ரயிலுக்கு நேரமாச்சு. அவர் சொல்லி முடித்ததும் டெலிபோன் ஒலித்தது. 2 பேரும் ஒருவரை ஒருவர் அமைதியாக பார்த்து கொண்டார்கள். நீயே எடு என்றார். கை நடுங்க எடுத்து ஹலோ என்றாள். என்ன யாமினி, இன்னும் புறப்படலையா? நேரமாச்சு. வெயிட் பண்ணி பார்த்து தான் ஃபோன் செஞ்சேன். காலை அமைதியில் அந்த ரிசீவர் குரலை சற்று தள்ளியிருந்த கணபதிராமாலும் கேட்க முடிந்தது. இதோ புறப்பட்டாச்சுன்னு சொல்லு என்றார் கணபதிராம். முரளி, என்னை மன்னிச்சிடுங்க, நான் வரல. இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே வரமாட்டேன். இனிமே என்னை எந்த வகையிலையும் தொடர்பு கொள்ள முயற்சிக்காதீங்க. இது நீங்க என்னோட பேசின கடைசி பேச்சா இருக்கட்டும் என்று படபடவென்று பேசிவிட்டு ரிசீவரை வைத்த யாமினி மீண்டும் அழுகையை துவங்கினாள். இந்த முடிவுல நீ உறுதியா இருந்தா சந்தோஷம் என்று அமைதியாக சொன்ன கணபதிராம் அறையை விட்டு வெளியேறினார். அத்தியாயம் 10. சார், மேடம்தான் கதறி அழுது மன்னிப்பு கேட்டுட்டதா சொல்றீங்களே, இனிமே எந்த வகையிலையும் தொடர்பு கொள்ள வேணாம்னு அவங்கிட்ட போன்ல சொல்லிட்டதா சொல்றீங்க. அப்புறமும் எதுக்கு உங்களுக்கு இந்த பழி வாங்குற உணர்ச்சி என்றான் ராம்பிரபு. கடற்கரை சாலையில் கார் விரைந்து கொண்டிருந்தது. ராம்பிரபு, உனக்கு பொம்பளைங்களை பத்தி அதிகம் தெரியல. அத்தனையும் நீலி கண்ணீர், எல்லாமே வேஷம். ரகசியமா அவன் கூட இவ போன்ல பேசியிருப்பா. இன்னொரு திட்டம் போடத்தான் நினைப்பா. நான் எடுத்த முடிவுல மாற்றமே இல்ல. அவளை தீர்த்தாகணும். துரோகி, சதிகாரி. அவளை புறப்பட விட்டு மடக்கினதுக்கு காரணம் என்னன்னு உனக்கு தெரியும். என்னோட திட்டம் என்னன்னு விபரமா அன்னிக்கு ஹோட்டல் பார்ல வச்சு சொன்னேன், ஞாபகம் இருக்குதுல்ல என்றார் கணபதிராம். இருக்கு சார். என் பிளான் படி இப்போ அவ கைப்பட தன் காதலனோட ஓடி போறதா எழுதின லெட்டர் என் கைக்கு பத்திரமா வந்தாச்சு. தன் காதலனோட ஹோட்டல்ல சந்திச்சு பேசின கேசட்டும் இருக்கு. இது 2ஐயும் வச்சுதான் என் பிளான் சக்சஸ் ஆகுது. ஒரு பையன் என்ன சந்தேகப்பட முடியாது. நீயும் ஒத்துழைச்சிட்டு இன்னும் 1 மாசத்துல கலிபோர்னியா போயிட போற. உலகம் பூரா அவ ஓடி போயிட்டதாவே நம்பும். நான் சொன்ன ஏற்பாடுகள் எல்லாத்தையும் செய்துகிட்டு
நாளைக்கு ராத்திரி 9 மணிக்கு என் வீட்டுக்கு வந்துடு. அவ தன்னோட ஃப்ரெண்டு கல்யாண ரிசப்ஷன் போயிட்டு வருவா நாளைக்கு. அப்புறம் அடுத்த பயணம் நேரா நரகத்துக்கு தான் என்று சிரித்தார் கணபதிராம். எனக்கு பயமா இருக்கு சார். இந்த கொலைய தவிர்க்க முடியாதா? கடைசி நிமிஷத்துல குழப்பம் செய்யாத. உன் காதலியோட புருஷனை விட நீ பெரிய பணக்காரனா வரணுமா வேணாமா? வரணும் சார். அதுக்கு என்னோட உதவி வேணுமா வேணாமா? வேணும் சார். அப்படின்னா பதில் பேசாம நான் சொல்றபடி நடந்துக்க. சரி சார் என்றான் உடைந்த குரலில். அத்தியாயம் 11. நட்சத்திரங்கள் மின்னும் வானத்தில் அந்த விமானம் மீனம்பாக்கம் நோக்கி தாழ்வாக பறந்து கொண்டிருந்தது. கணபதிராமின் பங்களாவின் ஒரே ஒரு வேலைக்காரன் கம் வாட்ச்மேன் வீட்டுக்குள் கதவருகே சுருண்டு படுத்திருந்தான். கார்ஹாரன் சத்தம் கேட்டதும் போர்வையை உதறி எழுந்தான். இடுப்பில் செருகின சாவி கொத்துடன் சென்று வாசல் கதவை திறந்து காம்பவுண்ட் கேட்டிற்கு வந்து அதன் சங்கிலியில் கோர்த்த பூட்டை திறந்து இரட்டை கதவுகளை விரித்து தள்ள யாமினி தன் மாருதியை அகலமான போர்ட்டிகோவில் ஏற்கனவே நின்றிருந்த காண்டசாவுக்கு பின்னால் நிறுத்தி என்ஜினை அணைத்து கைப்பையை எடுத்துக்கொண்டு இறங்கினாள். வேலைக்காரன் பாலன் காம்பவுண்ட் கேட்டை மறுபடி பூட்டிவிட்டு திரும்ப, ஐயா சாப்பிட்டாரா பாலன் என்றாள். சாப்பிட்டாருமா. தூங்கிட்டாரா? நான் பால் கொண்டு போய் கொடுத்தப்போ புஸ்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தாரு. 1/4 மணி நேரமாச்சு நான் பால் கொடுத்து. சரி, நீ படுத்துக்க. யாமினி மாடிப்படிகள் ஏறிக்கொண்டே வாட்சில் நேரம் பார்த்தாள். 10:35. தனது அறையின் கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே வந்தாள். கணபதிராம் நாற்காலியில் அமர்ந்து இந்தியா டுடே படித்து கொண்டிருந்தார். சாரிங்க, சீக்கிரம் வந்துடலான்னு தான் நினைச்சேன், முடியல. பழைய ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப பேரை பார்த்தேன்னா எல்லாரும் அரட்டை அடிக்க ஆரம்பிச்சதுல நேரம் போனதே தெரியல. செருப்புகளை கழற்றி ஓரமாக போட்டாள். கைப்பையை மேஜை மேல் போட்டாள். ஏர் கண்டிஷனர் விடாமல் உருமிக் கொண்டிருந்தது. பழைய ஃப்ரெண்டை பாத்தியா, பழைய காதலனை பாத்தியா என்றார் அமைதியாக கணபதிராம். தயவு செஞ்சு குத்தி காட்டாதீங்க. ஒரு தடவை தப்பு செய்ய இருந்தேன். இனிமே அவனை பத்தி நினைக்கிறது கூட இல்லைன்னு அன்னைக்கே தீர்மானிச்சிட்டேன். அப்படியா? இங்க வா, இப்படி உக்கார். அவருக்கு எதிரில் மற்றொரு நாற்காலியில் அமர்ந்தாள். உண்மை பேசு. அந்த பாலமுரளி கிட்ட நீ ஓ மனசை மட்டும்தான் பறி கொடுத்தியா, இல்ல உடம்பையுமா? ஐயோ என்று காதுகளை பொத்திக் கொண்டாள். பதில் சொல்லுடி பத்தினி. எங்களுக்குள்ள எந்த தப்பும் சத்தியமா நடக்கல. நான் எப்படி நம்புறது? எப்படி நம்ப வைக்கிறது? என்னாலே நிரூபிக்க முடியாது, உன்னாலே நிரூபிக்க முடியாது. ஆனா அந்த சந்தேகத்தை என் மனசுல இருந்து விலக்கவே முடியாது யாமினி. வாழ்க்கை பூரா அந்த அவஸ்தையோடவே உன்னை தொட முடியாது. அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்றீங்க? செத்து போயிடு. இயற்கையா சாக வயசு இருக்கு. நீயா தற்கொலை செய்துக்க மாட்ட. தற்கொலை செய்துக்கிறவளா இருந்தா என்கிட்ட பிடிபட்ட அன்னிக்கே செய்துகிட்டு இருப்ப. அதனால நான் உன்னை கொலை செய்திடலாம்னு இருக்கேன். அதிர்ந்தாள் யாமினி. முகம் உடனே வியர்த்து போய் பீதியுடன் பார்த்தாள். துரோகம் என்னால தாங்கிக்கவே முடியாத சங்கதி யாமினி. அதனால எனக்கு வேற வழி இல்ல. வாப்பா ராம்பிரபு என்றார் கணபதிராம். அதுவரையில் ஸ்டீல் பீரோவுக்கு பின்னால் மறைவாக நின்றிருந்த ராம்பிரபு வெளியே வந்தான். கைகளில் கிளவுஸ் அணிந்திருந்தான். 2 கைகளிலும் முனைகளை வலுவாக சுற்றி ஒரு நீளமான நைலான் கயிற்றை பிடித்திருந்தான். அவன் மீதிருந்து குப்பென்று விஸ்கி நெடி வீசியது. யாமினி, பாத்தியா? உட்கார்ந்த இடத்துல இருந்து இம்மி அசையாம உன்னை என்னால தீக்க முடியுது. ராம்பிரபு, நடக்கட்டும். இவளை உன்னை உதறின அந்த பைரவியா நினைச்சுக்கோ. ராம்பிரபு வேக நடையில் அவளை நெருங்க, நோ என்று அலறி வாசல் கதவை நோக்கி ஓட எத்தனித்தாள் யாமினி. ஆனால் அதற்குள் கயிறு வீசி அவள் கழுத்தில் போட்டு அருகில் இழுத்தான். கால்கள் பின்ன தடுமாறி விழுந்தாள் யாமினி. ராம்பிரபுவின் முகத்தில் கடுமை ஏறியது. மடங்கி அமர்ந்து அவள் கழுத்தில் கயிற்றை சுற்றி எதிர் திசைகளில் இழுக்க துவங்கினான். யாமினியால் கை கால்களை உதற முடிந்ததேயொழிய வாய்விட்டு கத்த முடியவில்லை. வாயையே திறக்க முடியவில்லை. எழுந்து இடுப்பில் கை வைத்து கொண்டு கணபதிராம் அவளின் மரண அவஸ்தையை ரசித்து பார்த்தார். ராம்பிரபுவின் கைகளின் நெற்றியின் நரம்புகள் புடைக்க யாமினியின் விழிகள் தெரித்து வெளியில் விழுந்து விடும் அளவிற்கு அகலமாகி துடிக்க, கால்களையும் கைகளையும் உதறிக்கொண்டிருந்த யாமினியின் இயக்கம் கரண்ட் கட்டானது போல சட்டென்று நின்றது. உயர்ந்த கைகள் தோய்ந்து விழுந்தன. விழிகள் திறந்த நிலையில் உறைந்தன. ராம்பிரபு அவளை விட்டு எழுந்தான். நாற்காலியில் அமர்ந்து பெருமூச்சுகளாக வெளியேற்றினான். சீக்கிரம் ராம்பிரபு, இன்னும் நிறைய வேலை இருக்கு. இவளை டிஸ்போஸ் பண்ணிட்டு நான் நாடகம் ஆட வேண்டியிருக்கு. சாக்கு கயிறு எல்லாம் எடு என்றார் கணபதிராம். ராம்பிரபு அறையில் ஒரு ஓரத்தில் ஏற்கனவே தயாராக வைத்திருந்த சாக்கை எடுத்து வந்தான். 2 பேருமாக சேர்ந்து யாமினியை தூக்கி அந்த சாக்குக்குள் போட்டு அவள் செருப்புகளையும் எடுத்து போட்டு அதன் வாயை கட்டுவதற்கு 15 நிமிடங்களாயின. பிறகு ஜன்னலுக்கு வந்தார்கள். அதன் கதவை திறக்க குறுக்கு கம்பிகள் இல்லாமல் இருந்தது. அதன் வழியாகத்தான் ராம்பிரபு ரகசியமாக முதலில் அந்த அறைக்குள் வந்திருந்தான். நீளமான கயிறு எடுத்து ஒரு முனையை
ஜன்னலின் வலுவான குறுக்கு சட்டத்தில் கட்டினான். மறுமுனையை அந்த சாக்கில் கட்டினான் ராம்பிரபு. இப்போது அந்த சாக்கு மூட்டையை தூக்கி ஜன்னலுக்கு வெளிப்புறம் தொங்கவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கயிறை விடுவித்து கொண்டே வர 20 அடிக்கு பிறகு மூட்டை தரை தொட்டது. அடுத்து அதே கயிற்றை பிடித்து கொண்டு சுவற்றில் உதைத்து உதைத்து ராம்பிரபு கீழே இறங்கி தரையை அடைந்தான். அந்த சாக்கு மூட்டையை பிணைத்திருந்த கயிற்றின் முனையை அவிழ்த்தான். மூட்டையை தம் கட்டி முதுகில் சுமந்து அரையிருட்டில் நடந்து பங்களாவின் பின்புற காம்பவுண்டை அடைந்தான். காம்பவுண்ட் சுவர் குள்ளமாக இருந்தது. அதன் மேல் தூக்கி மூட்டையை வைத்தான். இவனும் ஏறினான். மறுபுறம் குதித்தான். மூட்டையை மறுபுறம் இறக்கி கொண்டான். அது மற்றொரு வீதியின் சாலை. அங்கே தயாராக ஒரு வாடகை கார் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. காம்பவுண்டின் மறுபுறம் ராம்பிரபு மறைந்ததுமே கணபதிராம் தன் அறையின் கதவை திறந்து கொண்டு திடும் திடும் என்று ஓடி பாலன் பாலன் என்று அலறினார். தூக்கம் கலைந்து ஓடி வந்தான் பாலன். என்னங்கய்யா? திருட்டு முண்டா கடுதாசி எழுதி வச்சுட்டு ரூம்ல இருந்து ஜன்னல் வழியா கயிறு கட்டி இறங்கி எவன் கூடவோ ஓடி போயிருக்காடா. அவளை பிடிச்சாகணும், வா என்னோட வா. பரபரப்பாக அவனை இழுத்து கொண்டு வாசலுக்கு வந்து தன் காண்டசா காரில் ஏறி அமர்ந்து ஸ்டார்ட் செய்ய முயன்றார். அது ஸ்டார்ட் ஆகாதது போல செட்டப்பாக செய்துவிட்டு இறங்கி, எளவு ஸ்டார்ட் ஆகல, நான் ஏதாச்சும் டாக்ஸி பிடிச்சுக்கிறேன், நீ வீட்லயே இரு, கார்த்திகேயனுக்கு ஃபோன் செய்யி, நான் சென்ட்ரல் ஸ்டேஷன் போய் பார்க்குறேன், அவனை எக்மோர் ஸ்டேஷனுக்கு உடனே போக சொல்லு, யாமினி இருந்தா பிடிச்சு வீட்டுக்கு இழுத்துட்டு வர சொல்லு, திமிரு பிடிச்சவ அவளை என்று பதட்டமாக பேசிவிட்டு சாலையில் வேகமாக ஓடினார் கணபதிராம். பாலனுக்கு எல்லாமே கனவு போல இருந்தது. சூழ்நிலையின் தீவிரம் புரிந்தது. கார்த்திகேயனுக்கு ஃபோன் செய்து கணபதிராம் சொன்னபடி சொன்னான். போனை வைத்துவிட்டு மாடிக்கு வந்து பார்த்தான். ஜன்னலில் கட்டின கயிறு தெரிந்தது. தரையில் அந்த கடிதம் கிடந்தது. எடுத்து படித்து பார்த்தான். எஜமானி அம்மா இத்தனை மோசமா என்று வியந்தான். பெரிய இடத்து சமாச்சாரம் என்று நினைத்து கொண்டு எடுத்த இடத்தில் கடிதத்தை போட்டுவிட்டு இறங்கி வந்து என்ன செய்வதென்று புரியாமல் அமர்ந்தான். அத்தியாயம் 12. அந்த வாடகைக்கு எடுக்கப்பட்ட அம்பாசிடர் கார் சாலையில் வேகமாக விரைந்து கொண்டிருந்தது. ராம்பிரபு ஓட்ட பின் சீட்டில் அமர்ந்து கொண்டிருந்தார் கணபதிராம். எனக்கு படபடப்பா இருக்கு சார். எனக்கும் தான். ஆனா நான் போட்ட திட்டப்படி எல்லாமே இம்மி பிசகாம நடந்துகிட்டு வருது ராம்பிரபு. யாமினிய காணோம்னு அங்க பதறிட்டு புறப்பட்டு வந்து உன் கார்ல ஏறிட்டேன். அவன் கார்த்திகேயனுக்கு சொல்ல ஒரு சின்ன வட்டத்துக்கு இப்ப செய்திய பரப்பியாச்சு. நான் யாமினிய தேடி போயிருக்கிறதா நினைப்பாங்க. என்னோட காலி மனையில நேத்தே நீ பள்ளம் வெட்டிட்டு வந்துட்ட. போனதும் தூக்கி போட்டு மூட வேண்டியதுதான். சுத்தி முள்கம்பி வேலி போட்டிருக்கேன். ஒரு ஆடு கூட அந்த மனைக்கு வந்து கிளற போறதில்ல. நான் சென்ட்ரல் போயிடுறேன். அங்கிருந்து டாக்ஸி பிடிச்சு வீட்டுக்கு போறேன். மறுபடி நாடகத்தை தொடர்றேன். நீ குரோம்பட்ட போயிடு. காலையில காரை ஒப்படைச்சிடு. தட்ஸ் ஆல், முடிஞ்சுது என்றார் கணபதிராம். திருவான்மியூர் தாண்டி மகாபலிபுரம் செல்லும் சாலையில் வளைந்து வளைந்து முக்கிய சாலையை விட்டு வெகு தூரம் விலகி அந்த சைட்டுக்கு வந்தார்கள். பொட்டல் காடாக இருந்தது. அங்கே மனை வாங்கிய யாரும் இந்த நூற்றாண்டில் கட்டிக்கொள்வதாக இல்லை. தேய் நிலாவின் சன்ன வெளிச்சத்தில் இருவருமாக சேர்ந்து டிக்கியிலிருந்து பிணமூட்டையை தூக்கி கொண்டு அந்த தயாராய் வெட்டின பள்ளத்தை அடைந்தார்கள். உள்ளே போட்டார்கள். மண்வெட்டி எடுத்து மணலை சரிக்க துவங்கினான் ராம்பிரபு. இந்த மாதிரி வேலையெல்லாம் என்னால தனியா செய்ய முடியுமா? அதனாலதான் உன் உதவி கேட்டேன். சீக்கிரம் என்றார் கணபதிராம். சில நிமிடங்களில் காரியம் முடிந்தது. புறப்பட்டார்கள். மறுநாள் காலை 10 மணி. பங்களாவின் ஹாலில் நடுநாயகமாக அமர்ந்திருந்தார் கணபதிராம். எதிரில் அங்கே வேலை பார்க்கும் 3 வேலைக்காரர்கள், 2 வேலைக்காரிகள், கார் டிரைவர் மற்றும் கார்த்திகேயன் எல்லோரும் நின்றிருந்தார்கள். கணபதிராம் லேசாக செருமிக் கொண்டு ஆரம்பித்தார். நேத்து ராத்திரி இந்த வீட்ல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். நான் மறைக்க விரும்பல. உங்க எஜமானி எவனோ ஒரு பேமானி கூட ஓடி போயிட்டா. அதை தடுக்கணும்னு ராத்திரி பூரா அலைஞ்சு திரிஞ்சு முயற்சி செஞ்சோம். கண்டுபிடிக்க முடியல. இதுக்காக நான் வெக்கப்படல. பொம்பளை சமுதாயம் தான் வெக்கப்படணும். அதே சமயம் இது வெளியில பெருமையா சொல்லிக்கிற விஷயம் இல்ல. மான பிரச்சனை, கௌரவ பிரச்சனை. எனக்கு இருக்கிற செல்வாக்குக்கு போலீஸ்ல ஒரு புகார் கொடுத்தா போதும். உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் பிடிச்சு கொண்டாந்துருவாங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? ஓடி போனவளோட என்னால மறுபடி வாழ முடியாது. வலுக்கட்டாயமா கொண்டு வந்து நடத்துற தாம்பத்தியம் சிறக்காது. அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். நீங்க எல்லாரும் என் மேல வச்சிருக்கிற விசுவாசத்துக்கு ஒரே ஒரு உதவி செய்யுங்க. இதை தயவு செஞ்சு பரப்பாதீங்க. பத்திரிகைகள்ல கதை கட்டி எழுதி வெளியில தலை காட்ட முடியாதபடி செஞ்சிடுவாங்க. அதனால இந்த விஷயத்த தயவு செஞ்சு வெளியில சொல்ல வேணாம். கணபதிராம் கண் கலங்க கைகூப்ப எல்லோருக்குமே கண் கலங்கியது. பெருமாள் மாடு போல எல்லோரும் ஆமோதிப்பாக தலையசைத்தார்கள். அத்தியாயம் 13. 4 தினங்களுக்கு பிறகு கணபதிராம் தன் அலுவலக தனி அறையில் இருந்தார். எதிரில் ராம்பிரபு அமர்ந்திருந்தான்.
சற்று முன் அவர் வரவழைத்து தந்த குளிர்பானத்தை மெதுவாக உறிஞ்சிக் கொண்டிருந்தான். ஸோ எவ்ரிதிங் செட்டில்டு. போட்ட பிளான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பெங்களூர்ல இருக்கிற யாமினியோட அம்மாவையும் தம்பிகளையும் 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி வரவழைச்சேன். தனியா உட்கார வச்சு எனக்கு யாமினி மேல சந்தேகம் ஏற்பட்டதுல இருந்து துவங்கி எல்லாம் சொன்னேன். அந்த கேசட்டை போட்டு காமிச்சேன். அவ எனக்காக கைப்பட எழுதி வச்ச தேதி இல்லாத அந்த லெட்டரையும் காமிச்சேன். இப்படி ஓடி போவான்னு நினைக்கலன்னு சொன்னேன். அவங்க என்ன சார் சொன்னாங்க? பாவி மக, இப்படி பேரை கெடுத்துட்டாலே, அவளை என் மகள்னு சொல்லிக்கவே வெக்கமா இருக்குன்னு டயலாக் பேசிட்டு புறப்பட்டாங்க. 2 தம்பிங்கள்ல ஒருத்தன் மட்டும் ரொம்ப துருவி துருவி கேட்டான். அப்புறம் அவனும் அவன் மேலதான் ஆத்திரமா பேசிட்டு போனான். ஆக அந்த சைடுல இருந்து இனி பிரச்சனை இல்ல. எந்த சைடுல இருந்தும் பிரச்சனை இல்ல ராம் பிரபு. தட் இஸ் கணபதி ராம். நான் தொழில்ல இவ்வளவு முன்னேறி இருக்கேன்னா அதுக்கு உழைப்பு மட்டும்தான் காரணமா? இல்லப்பா, சில சமயம் உண்மைகளை திருடிட்டு அந்த இடத்துல போய் அழகா வச்சிடணும். அப்பதான் சாதிக்க முடியும். அதையே தான் இதுலயும் செஞ்சேன். சார், அந்த பாலமுரளி ஏதாவது ஒரு வகையில தொந்தரவு கொடுக்க மாட்டானா? அன்னைக்கு போன்லயே அவனை துண்டிச்சு பேசிட்டா. அவனும் பம்பாய்க்கு மாற்றல் வாங்கிட்டான். அதனால பம்பாய் போயிருப்பான். இங்க இப்படி ஒரு காரியம் செஞ்சு ஓடி போயிட்ட நாடகம் நடந்துட்டு இருக்கிற விஷயமே அவனுக்கு தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் யாமினி தன்னை தேடி வரலன்னு யார்கிட்ட போய் சொல்லுவான்? என்கிட்ட வந்து நேரடியா கேள்வி கேட்பானா? மாட்டான். போலீஸ்கிட்ட போய் இதை கொஞ்சம் விசாரிங்கன்னு சொல்வானா? சொன்னா போலீஸ் என்கிட்ட வரும். கேசட் தருவேன், லெட்டர் தருவேன், அப்படியே பிளேட்டை திருப்புவேன். போட்டிருந்த நகைகளுக்கு ஆசைப்பட்டு இந்த பாலமுரளி பையதான் அவளை ஏதோ செய்துட்டானோ என்னவோன்னு சொல்லுவேன். போலீஸ் அவனை பிடிச்சுக்கோ. எந்த வகையிலையும் நானோ நீயோ மாட்டவே மாட்டோம். கவலைப்படாத ராம் பிரபு என்று அவர் சொல்லி முடித்த போது டெலிபோன் ஒலித்தது. கணபதிராம் எடுத்து ஹலோ என்றார். மிஸ்டர் கணபதிராம் ப்ளீஸ் என்றது ஒரு இனிய பெண் குரல். ஸ்பீக்கிங் என்றார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நீங்க யாருன்னு நினைவு வரலையே மேடம். வராது, நாம சந்திச்சதில்ல. முதன்முறையா உங்ககிட்ட போன்ல பேசுறேன். என் பேர் சொல்ல விரும்பல. உங்களுக்கு பிடிச்சதா ஏதாச்சும் வச்சுக்கலாம். நிஜமாவே நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா சார்? உங்க பேச்சே புரியலையே. என்ன வேணும் உங்களுக்கு? நீங்க சந்தோஷமா இருக்கீங்களான்னு தெரியணும். ரொம்ப சந்தோஷம். வச்சிடவா? இருங்க, உங்களால எப்படி சந்தோஷமா இருக்க முடியுது? அந்த ரகசியத்தை சொன்னா சந்தோஷப்படுவேனே. வாட் நான்சென்ஸ். அது இல்ல சார், பொண்டாட்டிய கொலை செஞ்சுட்டு எப்படி உங்களால சந்தோஷமா இருக்க முடியுதுன்னு கேட்டேன். என்ன என்றார் கணபதிராம் அதிர்ச்சியுடன். என்ன சார், வேர்த்து போச்சா? நான் ஒரு ஜேர்னலிஸ்ட், புரியுமா? தமிழ்ல சொல்லணுமா? பத்திரிகை பெண்மணி. தோல்ல கேமரா மாட்டிக்கிட்டு ஏதாச்சும் செய்தி கிடைக்காதான்னு அலையிறவ. அன்னைக்கு ராத்திரி ஒரு நடிகையை அவங்க வீட்டில் பேட்டி எடுத்து முடிச்சுட்டு என் ஸ்கூட்டரில் திரும்பினப்ப ஸ்கூட்டரோட லைட் ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஃபியூஸ் ஆன இடம் உங்கள் வீட்டுக்கு பக்கம். ராத்திரியில் வண்டியில் லைட் இல்லாமல் போக முடியாதுன்னு மெக்கானிக் கடை ஏதாச்சும் பக்கத்தில் இருக்குமான்னு தேடிக்கிட்டே நடந்தேன். அப்போ உங்கள் வீட்டு பின்பக்கம் காம்பவுண்ட்ல இருந்து ஒரு ஆள் ஒரு சாக்கு மூட்டையோட குதிச்சான். அதை நின்றுக்கிட்டு இருந்த காரில் டிக்கியில் வச்சு மூடினான். கொஞ்ச நேரத்தில் வேகமாக ஓடி வந்து நீங்கள் அந்த காரில் ஏறிக்கிட்டீங்க. உங்களை எனக்கு தெரியும், விஐபி இல்லையா? சம்திங் ராங்னு பட்டது. லைட் இல்லாத என் ஸ்கூட்டரில் அந்த காரை விடாமல் ஃபாலோ செஞ்சேன். கொட்டிவாக்கம் பக்கத்தில் உங்கள் காளிமனையில் பள்ளத்தில் அந்த மூட்டையை தள்ளி மூடி எல்லாம் பார்த்தேன் சார். பொய், சுத்த பொய். ஒரு பத்திரிக்கைக்காரின்னு சொல்கிறேன், பொய் சொல்வேனா? உண்மை சொல்கிற ஜாதி சார். அதையும் ஆதாரத்தோட சொல்கிற ஜாதி. ஃப்ளாஷ் லைட்டை அடிக்காமலேயே ஃபோட்டோ எடுக்கிற கேமரா என்கிட்ட இருக்கு சார். அன்னைக்கு அதில் தான் ஃபோட்டோ எடுத்தேன். கணபதிராம் கைக்குட்டை எடுத்து தன் நெற்றியில் ஒற்றி கொண்டார். என்ன சார், இப்போவும் நம்ப மாட்டீங்களா? நான் ஃபோனை வச்சிடுறேன். உங்கள் ஆஃபீஸில் புகார் பெட்டின்னு ஒன்று மாட்டியிருக்கீங்களே, அதை திறந்து பாருங்க. ஒரு கவர் இருக்கும். மறுபடி கூப்பிடுறேன். எதிர்முனை துண்டிக்கப்பட்டதும் போச்சு, எல்லாம் போச்சு. ராம் பிரபு, அத்தனை திட்டம் போட்டும் செமத்தியா ஒரு பொம்பளை கிட்ட மாட்டியாச்சு என்ற கணபதிராம் பியூனை அழைத்து புகார் பெட்டியை திறந்து உள்ளே இருப்பதை எடுத்து வர சொன்னார். அவன் எடுத்து வருவதற்குள் உரையாடல் விபரத்தை ராம் பிரபுவிடம் சொல்ல அவன் தன் தலையில் கை வைத்து கொண்டு உட்கார்ந்து விட்டான். பியூனை போக சொல்லிவிட்டு கவரை பிரித்தார். உள்ளே ஒரே ஒரு வர்ண புகைப்படம் இருந்தது. அதில் ராம் பிரபுவும் கணபதிராமும் சேர்ந்து சாக்கு மூட்டையை பள்ளத்திற்குள் போடும் நிலையில் இருந்தார்கள். இப்போ என்ன சார் பண்றது என்றான் நடுங்கும் குரலில். மீண்டும் டெலிபோன். அந்த பெண் தொடர்ந்தாள். பாத்தீங்களா, அருமையான போட்டோ இல்லையா? நீ பார்த்ததும் போட்டோ எடுத்ததும் போலீஸுக்கு போகாததும்ல இருந்தே தெரியுது நீ வியாபாரம் செய்ய விரும்புற. சொல்லு, என்ன விலை? பக்கா பிஸ்னஸ் மேன் சார் நீங்க. டக்குன்னு பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்களே. எவ்வளவு தருவீங்க? நீயே சொல்லு, எவ்வளவு வேணும்? 2 லட்சம். அதிகம். இந்த போட்டோவை போலீஸுக்கு அனுப்பினா உங்க பொண்டாட்டி ஓடி போயிட்டதா கட்டி விட்டுருக்கீங்களே, அது உடையும். அந்த பள்ளத்தை தோண்டுவாங்க, உங்க லைஃபே போயிடும். அதுக்கு 2 லட்சம் தான் மதிப்பா? ஓகே, தரேன். நெகட்டிவோட கொடுத்துடணும், மறந்துடணும். வெல், நாளைக்கு ராத்திரி 8 மணிக்கு ஹோட்டல் குயின்ல உங்க பேர்லயே ஒரு சிங்கிள் ரூம் போட்டுக்கிட்டு எனக்காக வெயிட் பண்ணுங்க. நான் வரேன்.
எந்த ட்ரிக்கும் வேணாம், பணம் தரீங்க, நெகட்டிவ் தரேன், பிரிஞ்சிடுறோம். அப்புறம் உங்கள் விவகாரத்தில் தலையிடவே மாட்டேன். ஓகே? ஓகே என்று ஃபோனை வைத்தார் கணபதிராம். விவரம் சொன்னார். ராம் பிரபு குதித்தான். 2 லட்சம் தண்டம், அதை கொடுக்காம ஏமாத்தி அந்த நெகட்டிவை வாங்க முயற்சி செய்யலாம் சார். வேணாம், இதில் விளையாட வேணாம். 2 லட்சம் பெரிய தொகை இல்லை, கொடுத்துடலாம். இதோட விவகாரம் விட்டா சரி. நாளைக்கு நானும் உங்க கூட இருக்கேன் சார். அந்த பொண்ணு அப்ஜெக்ட் செய்யலாம். அது வர்றப்ப நீ பாத்ரூம்குள்ள மறைவாயிரு. ஒரு அவசரம்னா குரல் கொடுக்குறேன், உதவிக்கு வரலாம் என்றார் கணபதிராம். சரி சார் என்று எழுந்து கொண்டான் ராம் பிரபு. அத்தியாயம் 14. மறுநாள் மாலை 7 மணிக்கெல்லாம் தனது காண்டசாவில் ஹோட்டல் கியூனுக்கு வந்து இறங்கினார் கணபதிராம். சாவி வாங்கி கொண்டு டிரைவரை வீட்டுக்கு போய்விட்டு நாளை வேலைக்கு வர சொல்லி உள்ளே நுழைந்தார். கையில் சூட்கேஸ். வரவேற்பு ஹாலில் அமர்ந்து புத்தகம் படித்துக் கொண்டிருந்த ராம் பிரபு அவரை பார்த்ததும் எழுந்து வந்தான். ரிசப்ஷனில் தன் பெயரை சொல்லி மதியம் போனில் ரிசர்வ் செய்ததாக சொன்னதும் 407 நம்பர் அறையின் சாவியை எடுத்து கொடுத்து லெட்ஜரில் சைன் வாங்கி கொண்ட பெண்ணுக்கு வலது முதுகில் துவரம் பருப்பு அளவிற்கு மச்சம் இருந்தது. லிப்ட் உபயோகித்தார்கள். 407 அறைக்கு வந்தார்கள். ராம் பிரபு டெலிவிஷனை ஆன் செய்தான். கணபதிராம் டெலிபோன் எடுத்து மது ஆர்டர் செய்தார். வந்ததும் குடித்துக்கொண்டு பேசிக்கொண்டு காத்திருந்தார்கள். சரியாக 8 மணிக்கு அறையின் அழைப்பு மணி ஒலித்தது. கணபதிராம் கண்ஜாடை காட்ட ராம் பிரபு அவசரமாக பாத்ரூமுக்குள் சென்று கதவை சில மில்லி மீட்டர்கள் மட்டும் இடைவெளி வைத்து சாத்தி கொண்டான். கணபதிராம் சென்று கதவின் தாளை நீக்கி உள்பக்கம் இழுத்தார். முழுக்க கருப்பு கோஷா உடை அணிந்து அந்த பெண் நின்று கொண்டிருந்தாள். கண்கள் மட்டும் தெரியும்படி சிறிய ஜன்னல் மட்டும் இருந்தது. அவள் உள்ளே வந்தாள். முஸ்லிம் பெண்ணா நீ என்றார் கணபதிராம். இல்ல, மாறு வேஷத்துக்கு இந்த உடை ரொம்ப சௌகரியம். பணம் தரீங்களா? முதல்ல நெகட்டிவ். அவள் தன் கைப்பையை திறந்து உள்ளிருந்து சிறிய கவர் எடுத்து நீட்டினாள். வாங்கி உள்ளிருந்த நெகட்டிவை எடுத்து டியூப்லைட் வெளிச்சத்தில் பிடித்து பார்த்து அதுதானா என்று பார்த்து கொண்டார். அதுதான். கணபதிராம் சூட்கேஸை எடுத்து நீட்டினார். வாங்கி திறந்து பார்த்தாள். பழைய 50 ரூபாய் நோட்டுக்கட்டுகளாக அடுக்கப்பட்டிருந்தன. மறுபடி மூடிக்கொண்டாள். நான் வரேன் புறப்பட்டாள். 1 நிமிஷம். என்ன, நீ எடுத்தது ஒரே ஒரு புகைப்படம் தானா? ஆமா. நான் எப்படி நம்புறது? இன்னும் 1-2 எடுத்திருக்கலாம். மறுபடி பணம் கேட்டு நீ மிரட்டலாம் இல்லையா? நான் எடுத்தது ஒரே படம் தான், நம்பலாம். எதுக்கும் எனக்கு ஒரு ஹோல்ட் வேணும். என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி நீ யாருன்னு சொல்லு, உன் விலாசம் சொல்லு, உன் முகத்தை காமி. மறுபடி நீ மிரட்டினா நான் பொறுத்துக்க முடியாது இல்லையா? அதான் வியாபாரத்துக்கு அழகு. அவள் சற்று யோசித்தாள். நான் யாரு என்னன்னு தெரியணும், அவ்வளவுதானே? ஆமா, உண்மையை சொல்லணும்னா நான் மனுஷ பிறவியே இல்ல, ஆவி. என்ன உளறல் இது? நிஜமாதான். என் பேர் யாமினி. நீங்க கொலை செஞ்ச உங்க பொண்டாட்டி யாமினியோட ஆவி. நம்பலன்னா பாருங்க. சரேல் என்று திரும்பிய அவள் தன் முகத்திரையை தூக்கி விளக்க, யாமினி யாமினி யாமினிதான். 10,000 வோல்ட்ஸ் மின்சார கம்பியை தொட்ட அதிர்ச்சி கணபதிராமிற்குள் பாய்ந்தது போல ஹக் என்று தன் நெஞ்சை பிடித்து கொண்டார். தடுமாறினார். நீ நீ என்றார். அதற்கு மேல் வார்த்தை வராமல் அம்மா என்று நெஞ்சு பகுதியை அழுத்தி பிடித்து கொண்டு தொப்பென்று தரையில் விழுந்தார். அசைவில்லாமல் அமர்ந்த யாமினி அவரின் மூக்கருகில் விரல் வைத்து பார்த்து உறுதி செய்து கொண்டு, கமான் ராம் பிரபு, ஹி இஸ் டெட் என்றாள். ராம் பிரபு பாத்ரூமுக்குள்ளிருந்து வெளியே வந்து, திரைய போட்டுக்க யாமினி, ஹரியப், பம்பாய் விமானத்தை பிடிச்சாகணும் என்றான். ராம் பிரபுவும் யாமினியும் அந்த சூட்கேஸையும் சற்று முன் கொடுத்த நெகட்டிவ் அடங்கிய கவரையும் எடுத்துக்கொண்டு வேகமாக அந்த அறையை விட்டு வெளியேறினார்கள். ஹோட்டலை விட்டு வெளியே வந்து டாக்ஸியில் ஏறிக்கொண்டு ஏர்போர்ட் என்றான் ராம் பிரபு. விமான நிலையம் வந்து இன்னும் 5 நிமிடங்களில் புறப்பட இருந்த பம்பாய் விமானத்தில் ஏறிக்கொண்டார்கள். விமானம் புறப்பட்டு ரன்வேயில் இருந்து தன்னை விடுவித்து கொண்டு வானத்தில் உயர்ந்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்து கை கொடுத்து கொண்டார்கள். யாமினி, எத்தனை மாசமா போட்ட பொறுமையான திட்டம் இது. அட்லாஸ்ட் வி சக்சீட். காதலை விட கள்ளக்காதல் ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு நினைக்கிறேன் என்றான் சன்ன குரலில் ராம் பிரபு. ஏன் பின்ன? எனக்கு படிப்புக்கு உதவின அப்பா ஸ்தானத்துல இருக்கிற கணபதிராமுக்கு எதிரா எப்படி ஒரு பிளான்? எனக்கு படிப்புக்கு உதவின அப்பா ஸ்தானத்துல இருக்கிற கணபதிராமுக்கு எதிரா எப்படி ஒரு பிளான்? எல்லாத்துக்கும் 2 காரணம்தான். ஒன்னு நீ, 2வது கணபதிராம் சேர்த்து வச்ச வாரிசு இல்லாத சொத்து. 2க்கும் சேர்த்து பிளான் போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நிறைவேற்றியாச்சு யாமினி. இன்னும் பாக்கி இருக்கே ராம். நான் கிடைச்சாச்சு, சொத்தும் நமக்கு கிடைச்சிடுமா? நிச்சயமா. அவர் உயிர் எதுவும் எழுதி வைக்கல. சாவு இயற்கையானது, ஹார்ட் அட்டாக். எந்த டாக்டரும் மாத்தி சொல்ல முடியாது. அந்த ஹார்ட் அட்டாக்கை செயற்கையா வரவழைக்க எவ்வளவு நாடகங்கள். 1 வாரம் கழிச்சு நீ மெட்ராஸ் திரும்பிப்போ. ஓடிப்போன என்ன என் காதலன் கைவிட்டுட்டான்னு சொல்லு. நம்புறாங்களோ இல்லையோ, கணபதிராம் சொத்துக்கு சட்டப்படி நீதான் வாரிசு.
அதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது யாமினி. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன 2ஆம் கல்யாணம் செஞ்சுக்கோ. அதனால தான் சொன்னேன், நம்ம திட்டம் பாதி தான் நிறைவேறி இருக்குது. மிச்சமும் நடக்கிற வரைக்கும் ஒரு பயம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பயம் அனாவசியம் யாமினி. என் மூளை என்ஜினியரிங் மூளை. படிப்படியா பில்டப் செஞ்ச திட்டம் இது. யோசிச்சு பாரு, எங்கேயாவது ஓட்டை விட்டோமா? பாலமுரளின்னு இல்லாத ஒரு ஆசாமியை உருவாக்கினோம். சந்தேகம் ஏற்படுத்துறதுக்காகவே கையெழுத்து மாத்தி எழுதி கிழிச்ச ஒரு துண்டை ஃப்ளஷ் அவுட்டில் போட்டோம். 20 வருஷம் முன்னாடி செத்துப்போன என் அண்ணனோட போட்டோ பின்னாடி பாலமுரளின்னு எழுதி உன் கைப்பையில போட்டு வச்சோம். நாம எதிர்பார்த்த மாதிரியே உன்னை வேவு பார்க்க என் உதவியையே நாடினாரு. ஹோட்டல்ல ரூம் போட்டு ஆனந்தமா சல்லாபிச்சுட்டு நீயும் நானும் யாமினியும் பாலமுரளியும் போல பேசி பதிவு செஞ்சோம். கணபதிராம் என்கிட்டயே மடத்தனமா தன் திட்டங்களை சொன்னாரு. உன்னை ஓடி போக விடுறதான், நீ லெட்டர் எழுதி வச்சுட்டு புறப்படுற சமயத்துல மடக்கிறதாம். அந்த லெட்டரை முக்கியமான ஆதாரமா எடுத்து வச்சுக்கிறதாம். அப்புறம் என்னை விட்டே கொலை செஞ்சு புதைக்கிறதாம். தோதா நாம நாடகம் ஆடினோம். உன் கழுத்தை நெரிக்காமலேயே நீ செத்ததா ஆக்ட் செஞ்ச. கார்ல தயாரா உன் எடைக்கு வேற சாக்கு மூட்டை வச்சிருந்தேன். உன்னை பிரிச்சு விட்டேன். ரெடியா வச்சிருந்த ஸ்கூட்டர்ல எங்களை ஃபாலோ செய்ய சொன்னேன். செஞ்ச. போட்டோ எடுத்த. சொல்லி கொடுத்த மாதிரியே போன்ல மிரட்டின. கோஷா போட்டுக்கிட்டு வந்து அவருக்கு ஹிமாலயன் ஷாக் கொடுத்த. எதிர்பார்த்த மாதிரியே அந்த ஹைலைட் அதிர்ச்சியில அவருக்கு செகண்ட் அட்டாக் வந்து பொசுக்குன்னு போயிட்டாரு. சொல்லு, எங்கேயாவது ஓட்டம் இருக்கா என்றான் ராம் பிரபு. இல்ல, மிச்ச பிளானையும் இதே மாதிரி பர்ஃபெக்டா முடிக்கணும் ராம். ஷியூர், நடக்கும். பம்பாயில 2 நாள் ரூம்லயே ஜாலியா இருக்கலாம். பேப்பர்ல கணபதிராமோட சாவு செய்தி வந்ததுமே நான் புறப்பட்டு போய் மாலை கட்டிக்கிட்டு பங்களா போய் நாடகத்தை ஆரம்பிச்சிடுவேன். 2 நாள் கழிச்சு நீ வந்து சேர்ந்துக்கோ. ராம் பிரபு அவள் தோள் மீது தன் தலையை மெதுவாக சாய்த்து கொண்டு, இன்னும் 100 குற்றங்கள் செய்யலாம் யாமினி உனக்காக என்றான். அத்தியாயம் 15. ஹோட்டல் கியூனை விட்டு ராம் பிரபுவும் யாமினியும் புறப்பட்டு போனதும் கணபதிராம் கையூன்றி எழுந்து கொண்டார். தன் வெள்ளை சட்டையில் வேஷ்டியில் ஒட்டியிருந்த தூசியை தட்டி கொண்டார். கட்டிலில் சாய்ந்து அமர்ந்து கொண்டு டெலிபோனை எடுத்து மடியில் வைத்துக்கொண்டு எண்கள் ஒற்றினார். பேசினார். பிளான் படி எல்லாம் ஓவர், வா என்றார். வைத்தார். கணபதிராம் பாக்கெட்டிலிருந்து சிகரெட் எடுத்து பற்ற வைத்துக்கொண்டு ஆழமாக புகைத்தார். மேலும் மது ஆர்டர் செய்தார். சற்று நேரத்தில் அரைக்கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்தான் செக்ரட்டரி கார்த்திகேயன். வா கார்த்திகேயன், உட்காரு. நெஞ்சுவலி வந்து நான் செத்து போயாச்சு, அவங்க புறப்பட்டு போயாச்சு. இந்நேரம் பம்பாய்க்கு பறந்துகிட்டு இருப்பாங்க. சார், உங்க எல்லா பிளானும் புரிஞ்சுது. இந்த கடைசி கட்டம் மட்டும் புரியவே இல்லை. உங்களுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்சிருக்கிற ராம் பிரபுவையும் உங்க மனைவியையும் இப்படி தப்பி போக அனுமதிச்சிட்டீங்களே. கணபதிராம் மெதுவாக சிரித்தார். கார்த்திகேயன், நான் முட்டாள் இல்லை. என்னை யாரும் அவ்வளவு சுலபமா ஏமாத்திட முடியாது. நான் டென்னிஸ் பிளேயர். அதுல 2 பந்து வச்சு சர்வீஸ் போடலாம். ஒன்னு தப்பா போச்சுன்னா இன்னொரு பந்து. அந்த மாதிரி யாமினிய சந்தேகப்பட்டு அவ ஹோட்டல்ல என்ன பேசுறான்னு கேட்டு பதிவு பண்ண சொல்லி ராம் பிரபுவை அனுப்பிச்சேன். ராம் பிரபுவும் ஏன் யாமினியும் 2 தடவை சந்திச்சப்ப அவங்க பார்வைகள் சரியில்லை. ஒருவித கள்ளத்தனம் இருந்துச்சு. அதனால எனக்கு ராம் பிரபு மேலேயே ஒரு சின்ன சந்தேகம் உண்டு. அதனால ராம் பிரபுவை வாட்ச் பண்ண சொல்லி அதே ஹோட்டலுக்கு 2வது பந்தா ஒன்னு அனுப்பி வச்சேன். கார்த்திகேயன் அவர் உதட்டில் வைத்து கொண்ட சிகரெட்டுக்கு லைட்டரால் தீ வைத்தான். நீ போயிட்டு வந்து பயங்கரமான செய்தி சொன்ன. பேருக்கு பாலமுரளின்னு ரூம் புக் செஞ்சுட்டு பக்கத்து ரூம்ல ராம் பிரபுவும் யாமினியும் மீட் பண்ணாங்க. என்னை எப்படி தீக்கலாம்னு நுணுக்கமா பேசினாங்க. அந்த கேசட்ல பேசி பதிவு செஞ்சாங்க. அந்த ரூம்ல நடந்த எல்லாத்தையுமே நீ ஒட்டு கேட்டு மொத்தமா பதிவு செஞ்சுட்ட, என்கிட்ட கொடுத்த. எனக்கு அவங்க நாடகத்துல ஒரு த்ரில் வந்துடுச்சு. அவங்களோட ஒத்துழைக்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சேன். என்னை ஏமாத்துறதா நினைச்சு அவங்க நாடகம் ஆட, அவங்க கிட்ட ஏமாந்து போறது மாதிரி நான் நாடகம் ஆடினேன். இப்ப நடந்தது கிளைமாக்ஸ். அவங்க எடுத்துட்டு போன சூட்கேஸ்ல 50 ரூபா கட்டு 40 இருக்கு. ஆனா மேலும் கீழும் தான் நோட்டு, நடுவுல பேப்பர். ஆக வெறும் 2000 தான் எனக்கு நஷ்டம் என்று பெரிதாக சிரித்தார். பணத்தை காப்பாத்திட்டீங்க, ஆனா அவங்கள தப்ப விட்டுட்டீங்களே. கணபதிராம் புன்னகைத்து சிகரெட்டை ஆஸ்ட்ரேயில் புதைக்க டெலிபோன் ஒலித்தது. எடுத்தார். நீங்க கேட்ட பம்பாய் நம்பர் இஸ் ஆன் த லைன், பேசுங்க. ஹலோ டோனி, கணபதிராம் ஸ்பீக்கிங். சொல்லுங்க. கூரியர்ல நான் அனுப்பிச்ச செக், போட்டோஸ், விவரங்கள் வந்துச்சா? வந்துச்சு சார், நான் ரெடியா இருக்கேன். அவங்க 2 பேரும் ஃப்ளைட்ல புறப்பட்டாச்சு. அதனால ப்ரோக்ராம் கன்ஃபார்ம்டு. அதை சொல்லத்தான் கூப்பிட்டேன். ஓகே சார், இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் ஏர்போர்ட்டுக்கு புறப்பட்டுடுவேன். விவரங்கள் படிச்சேன், அதுபடி நடந்துடும். டோன்ட் வரி. போனை வைத்தார் கணபதிராம். என்ன சார், யார் டோனி? எதுவும் புரியல எனக்கு என்றான் கார்த்திகேயன். டோனி ஒரு ப்ரொஃபஷனல் கில்லர். இதுவரைக்கும் தோத்ததில்ல. ஏற்கனவே அவனுக்கு யாமினி ராம் பிரபு போட்டோஸ் அனுப்பி 2 லட்சத்துக்கு செக்கும் அனுப்பிச்சிட்டேன். பம்பாயில இறங்கினதும் அவங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. ஒரு புத்திசாலி வியாபாரி,
உக்காந்த இடத்துல இருந்து தான் காரியத்தை முடிப்பான் கார்த்திகேயன். கணபதிராம் எழுந்து சோம்பல் முறித்தார். ரூமை காலி பண்ணிட்டு வீட்டுக்கு போய் செலிப்ரேட் பண்ணலாமா என்றார். பாக்கெட்டில் இருந்து குட்டி டைரி எடுத்து திறந்து, சரளா இல்லைன்னா சாதனா கூட்டிட்டு வந்துடுறியா என்றார். செய்கிறேன், உங்கள் சொத்துல 10% தரதா சொல்லியிருக்கீங்க, மறந்துடாதீங்க சார் என்றான் கார்த்திகேயன். அத்தியாயம் 16. பம்பாய் சாந்தா குரூஸ் விமான நிலையத்தில் டோனி காத்திருந்தான். அவன் கோட்டின் உள்பாக்கெட்டில் கையடக்க பிஸ்டல் காத்திருந்தது. அந்த போயிங் விமானம் ரன்வேயை தொட்டதும் ராம்பிரபுவும் யாமினியும் பெல்ட்டுகளை தளர்த்தி கொண்டார்கள். பின்குறிப்பு: கண்டிப்பாக மற்றொரு பாகம் இல்லை. முற்றும்.